ஒருவருடைய கவிதையை கேட்டால் இந்த தமிழகம் எழுச்சி கொள்ளுமோ? யார் ஒரு வரிகளுக்கு இந்த இளைஞர்கள் எல்லாம் பின்தொடர்ந்து அவரை செல்வார்களோ? எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக பாவேந்தர் பரம்பரையாக திகழ்கின்ற நாங்கள் அவருடைய வழியில் வருகின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே பெரிய போராட்டம் நடத்தி மாவட்ட கல்வி அலுவலராக இருந்த அவரை காட்பாடி நீங்க ஒரு நேர்முக தேர்வுக்கு அல்லது இன்டர்வியூ போகும்போது என்ன மதிப்பெண்கள்லாம் அடுத்தது, எப்படி நீ உட்கார்ற, என்ன ஆடை அணிந்திருக்கிற, எப்படி பேசுற? தமிழுக்காக கழகம் நடத்துகின்றான், தமிழுக்காக ஆசிரியர் நடக்கிறான், தமிழையே உணர்வாக கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு அவர் தூக்கி சிறையிலே போட்டாங்க. குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்வு, சிறப்பு விருந்தினர்கள். இணைக்கும் நற்றமிழே, நான் வணங்கும் செந்தமிழே, என் மூச்சிருக்கும் வரை என் முதல் வணக்கம் உனக்குத்தான் முத்தமிழே முதல் வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய தினம் ஒரு அற்புதமான நிகழ்வு, தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் ஆண்டு விழா நிகழ்வு. இந்த நிகழ்விலே தலைமையேற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய ஐயா மலர்வண்ணன் அவர்கள் 2002 தருமபுரி மாவட்டத்திலே தமிழ் கவிஞர் மன்றம் தோன்றிய காலத்திலே அந்த அமைப்போடு தன்னை இணைத்துக் கொண்டு தீவிரமாக செயலாற்றியவர். 2002 தலைவராக இந்த மன்றத்தை துவங்கிய அருமை பாவலர் ஐயா கருமலை தமிழாளன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள், பெருமைக்குரியது. அவரோடு செயலாற்றிய கரடிப்பட்டி பொன்னுசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றோம். 2002 அவர்கள் ஊன்றிய விதை இன்று விருட்சமாக வளர்ந்து இந்த ஆண்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் வரவேற்புரையோடு நேரம் செயலர் அறிக்கை வாசிக்கவும் நேரம் இல்லை, அதையும் இங்கே 2 நிமிடத்திலே சொல்லிவிட விரும்புகிறேன். இந்த தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் துவங்கி இந்த மன்றத்திலே இருக்கக்கூடிய கவிஞர்களை எல்லாம் மரபு கவிஞர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மரபின் விரல் பிடித்து என்ற பெயரோடு மிக சிறப்பாக மரபு கவிஞர்களாக மாற்றும் பணியை பாவலர் கோ மலர்வண்ணன் ஐயா அவர்கள் செய்திருக்கிறார்கள். நேரத்திலே அவரை பாராட்டி மகிழ்கிறோம். அது மட்டுமல்ல, எங்கே எந்த பொது நிகழ்வு நடந்தாலும் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றமானது எந்த நிகழ்வு நடத்துவதற்கும் தயாராக இருக்கிறது. முத்தமிழ் நிகழ்வுகளை நடத்துவதற்காக இசை நிகழ்வா அவரே இசையமைப்பாளர், நாடகம் நடத்தும் பொழுது அவரே இசையமைப்பாளராக இருக்கிறார், இயக்குநராக இருக்கிறார், கவியரங்கமா பட்டிமன்றமா எது வேண்டுமானாலும் நடத்துவதற்கு மன்றம் தயாராக இருக்கிறது. எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் ஆற்றல் மிகு கவிஞர்களை கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வீழ்ச்சியுறும் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசைவொடிந்த தேகத்திலே வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்த தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் மிக வேண்டும், கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் என்று சொன்னார் பாவேந்தர். அப்படி தமிழை பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா தலைமையேற்றிருக்கக்கூடிய மலர்வண்ணன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். இங்கே வந்தவுடனே சிலர் கேட்டார்கள், தலைவரை மாற்றிவிட்டீர்களா, அங்கே கோ வெங்கடாசலம் என்று அல்லவா இருக்கிறது என்று. ஆம், கோ வெங்கடாசலமும் அவரே, கோ மலர்வண்ணனும் அவரே, எங்களுக்கு முத்தமிழ் கோவும் அவரே. அவர்தான், அவருடைய பெயர்தான். அவர் புனைப்பெயரிலே மலர்வண்ணன் என்று எழுதி கொண்டிருக்கிறார் என்ற தகவலை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புதுச்சேரியிலே இருந்து யார் ஒருவருடைய கவிதையை கேட்டால் இந்த தமிழகம் எழுச்சி கொள்ளுமோ, யார் ஒரு வரிகளுக்கு இந்த இளைஞர்கள் எல்லாம் பின்தொடர்ந்து அவரை செல்வார்களோ, அப்படிப்பட்ட புரட்சி கவிஞர் ஏறி நின்று பாரடா எங்கும், எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம், என் குளம் என்றுனை தன்னுடன் ஒட்டிய மக்கட்பெருங்கடல் பார்த்த மகிழ்ச்சிக்குள்
அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்று மக்களுக்கு எழுச்சி உரை கொடுத்த பாவேந்தர் பாரதிதாசனின் புதல்வர் மன்னர் என்னும் கோபதி அவர்கள் ஈன்றெடுத்த பிள்ளை. பாவேந்தரன் மடிதவிழ்ந்த பிள்ளையாக இங்கே வந்து சிறப்பு விருந்தாளராக அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா கோ பாரதி அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். அதே போன்று ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த மன்றத்தை உருவாக்கி இந்த நிலைக்கு கொண்டிருக்கக்கூடிய ஐயா கருமலை தமிழாளனை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். வையத்து நன்மைக்கு வாழ்வென்று உணர்ந்தவனே செய்யும் தொழிலில் திறம் காண்பான், ஐயம் அகன்றிடும் அறிவில் உயர்ந்திடுவான் என்று சொன்னார் பாவேந்தர். அந்த வரிகளுக்கு ஒப்ப மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், தயையும் கருணையும் பிறவி குணம் என்று சொல்வார்கள். இந்த கல்லூரியின் தாளாளர் எத்தனையோ பணிகள் இருந்தாலும் இந்த மாவட்டத்திற்கு கல்வி பணியை செய்து கோவிந்த் தாளாளர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்திலே பொது நிகழ்வை நடத்தக்கூடியவர்கள், நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள். நிதி உதவி வேண்டுமென்றால் தாளாண்மைக்கு மகிழ்வோடு தவறாமல் செய்வார் என்று வரக்கூடியவராக இருக்கின்றார்கள். அவர்களை இந்த நேரத்திலே தருமபுரி கவிஞர் மன்றம் பாராட்டி மகிழ்கிறது. இட்டுப்பார் உண்பவர்கள் உண்பிற்று இருக்கையிலே தொட்டுப்பார் உண்டெஞ்சை தோன்றும் என்று சொன்ன பாவேந்தரின் வரிகளுக்கு ஒப்ப இங்கே வந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களுக்கு அவர் மதிய உணவையும் தயாரித்திருக்கிறார். அதற்காகவும் அவருக்கு ஒரு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈரோடும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா பொன்னுரங்கம் அவர்களையும் ஐயா பொன்னுசாமி அவர்களையும் அதே போன்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நூலகர் சரவணன் அவர்களும் எங்கு பொது நிகழ்வு என்றாலும் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான மனிதர். இவர்கள் இருவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கவிதையை கற்றுத்தந்து இங்கே பாவலர் விருது பெற வந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகு மனிதர்கள், தமிழ் செம்மலாக மொழியாற்றல் மிக்கவர்களாக ஆளுமை மிக்க கவிஞர்கள், பாவலர் விருது பெற்றவர்கள் இங்கே மணிவேலனார் விருதை பெற வந்திருக்கிறார்கள். பாவலரேறு மணிவேலனார் விருதினை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஐயா பெருமதிப்பிற்குரிய பெரு முல்லையரசு அவர்கள், திருவாளர் கன்னிமை அவர்கள், ஐயா ராமமூர்த்தி அவர்கள், இவர்களெல்லாம் அண்ணாவோடும் கலைஞரோடும் சுரதாவோடும் பாவேந்தரோடும் மன்னனோடும் உடன் பயணித்த மிகப்பெரிய பாவலர்கள் இங்கே வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்தபடியாக எழுத்துலகிலே தருமபுரி மாவட்டத்திலே மிக சிறப்பானது ஒரு படைப்பாளராக இந்த மண்ணின் மைந்தராக இந்த மண்ணின் வாழ் மக்களுடைய வாழ்க்கையை புடம்போட்டு காட்டக்கூடியவராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞரும் எழுத்தாளருமாகிய ஐயா ரவீந்திர பாரதி ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இந்த மண்ணிலே இவர்களோடு போவதில்லை, தொடர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம் என்று எழுத்தாளராக இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அருமை தம்பி சிவசக்திவேல் கோயம்புத்தூரில் இருந்து வந்திருக்கிறார், பொறியாளர். நான் அவர்களுக்கு மாணவன் என்றால் சிவசக்தி எனக்கு மாணவர். அற்புதமான நாவல்களை படைக்கும் ஆற்றல் மிக்க பொறியாளர் சிவசக்திவேல் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்ததாக இந்த மரபு கவிதையிலே அற்புதமான ஆற்றல் மிக்கவர்களாக பாவலர் விருது பெறுவதற்காக 3 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். அருமை ஆசான் மதனகோபால் அவர்கள், அவருடைய பள்ளிக்கு ஏறத்தாழ அவர் வாங்குகின்ற சம்பளத்திலே பாதியை அவர் பள்ளிக்காக செய்து கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். அந்த பள்ளியை ஒரு மிகப்பெரிய கணினி ஆய்வகத்தை அமைத்து அந்த அறையை கட்டி அதை அற்புதமாக இந்த கல்லூரியிலே இருக்கின்ற அரங்கு போல அதை கட்டி அவர் சொந்த செலவிலே செய்திருக்கிறார். அந்த மாணவர்களை எல்லாம் ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றி இருக்கிறார்கள். அவர் அதே போல கோபாலகிருஷ்ணன் அவர்கள், இவர் இலவசமாக ஒரு இலவச பயிற்சி பள்ளி என்று நடத்தி அதில் குழு தேர்வு போட்டித் தேர்வுக்காக இலவசமாக நடத்தி கொண்டிருக்கிறார். பல்வேறு மாணவர்களை அரசு பணியில் அமர்த்தி கொண்டிருக்கிறார் ஆற்றல் மிகு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவரை தொடர்ந்து மரபு கவிதையில் தேர்ச்சி பெற்றவராக ஐயா தலைவருடைய புதல்வி புரள்மொழி அவர்கள், பெயருக்கு ஏற்றார் போல அற்புதமான ஆற்றல் மிகு ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் பார்வையாளராக வந்திருக்கக்கூடிய உங்களையும் வணங்கி வரவேற்று இந்த நிகழ்வை நடத்துவதற்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய இந்த 2 கல்லூரியின் முதல்வர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் அன்போடு அவர்களையும் வணங்கி, தாயென அன்பு செய்து தந்தை போல் பரிந்து சொந்த சேயென அணைத்து பேசி
தூயன நடத்தி கற்க துணை என நடந்து காட்டும் ஆயனர் குணமுலோனே ஆசான் என அழைக்கத்தக்கோன் என்பார்கள். அப்படி 2 கல்லூரியினுடைய தாளாளர்களும் ஏன் J8 தாளாளர் இவர்களை எல்லாம் அப்படித்தான் மாற்றி வைத்திருக்கிறார். இந்த ஆசிரியர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்விற்கு அடுத்த தலைமுறையாக தமிழை முன்னெடுத்து சொல்ல காத்து கொண்டிருக்கும் என் அருமை மாணவ கண்மணிகளே, உங்களையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற வரிகளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. தற்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பாவலர் கோ மலர்வணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதை தொடர்ந்து தலைமையுரை ஆற்றுவார். தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு விழாவிற்கு சிறப்பு பேருரையாற்ற நாங்களெல்லாம் தமிழ் கவிஞர் மன்றம் என்று பெயர் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த மன்றத்தினுடைய பெயரைத்தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த முதல் ஆண்டு விழாவிலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக பாவேந்தர் பரம்பரையாக திகழ்கின்ற நாங்கள் அவருடைய வழியில் வருகின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த தமிழ் கவிஞர் மன்றம் என்கின்ற மன்றத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அதன் ஊடாக அவருடைய பெயரர் ஐயா அவர்களை பேருரையாற்ற அழைத்திருக்கிறோம். அது இந்த மன்றத்தினுடைய சிறப்பு. இந்த மன்றத்திற்கு சிறப்புரை ஆற்ற ஐயா வந்திருக்கிறார்கள். மருத்துவர் செந்தில் ஐயா அவர்கள். உண்மையல்ல, நாங்களெல்லாம் இந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சியான விழா கொண்டாடுவதற்கு காரணமாக அமைந்த செந்தில் ஐயா அவர்கள்தான். தகடூர் புத்தக பேரவை என்கின்ற ஒரு பேரவை அமைப்பு ஏற்படுத்தி அதன் வாயிலாக தருமபுரி புத்தக திருவிழாவை நடத்தி அந்த திருவிழாவிலே எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு நல்கி இன்றைக்கு எந்த அளவுக்கு எங்களை உயர்த்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அவருடைய பெருமையை எண்ணி அவரை இங்கே சிறப்புரையாற்ற அழைத்திருக்கிறோம். அவருக்கு என் வணக்கம். அடுத்ததாக கோவிந்த் அவர்கள். அதியமான் நெடுமான் அஞ்சிய ஆண்டமன், கொடைவள்ளல் அதியமான் நெடுமான் அஞ்சிய அந்த ஆண்டமன். இங்கு இருக்கின்ற பெரு செல்வர்கள் எல்லாம் கொடையாளர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுக்கு பெரும் கொடையாளராக பெரும் வள்ளலாக திகழ்கின்றவர் இந்த கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் ஐயா கோவிந்த் அவர்கள். நாங்கள் வேண்டும் போதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு தந்து இந்த கல்லூரியிலேயே கூட்டம் நடத்துவதற்கும் விழா நடத்துவதற்கும் எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, எழுத்தாளர்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்கள் அனைவருக்குமே விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அத்தகைய சான்றோருக்கு கொடை வள்ளலுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கருமலை தமிழாளன், என்னுடைய அருமை நண்பன். தொடக்கத்திலே நாங்கள் தமிழ் கவிஞர் மன்றம் தொடங்கும்போது அவர் தலைவர், நான் செயலாளர், ஐயா பொடுசாமி அவர்கள் மேனாள் பொறுப்பாளர். இப்படியெல்லாம் நாம் தொடங்கினோம். அந்த நிகழ்ச்சியை நாங்கள் மறந்துவிட முடியாது, மறக்கக்கூடாது என்பதற்காக என்னுடைய தலைவரை இன்றைக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். சிறப்பு அறை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவருக்கு என் வணக்கம். மிக சிறப்பான முறையிலே இந்த மன்றம் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்றவர்கள் ஐயா முல்லையரசு ஐயா அவர்கள். எங்களுக்கு வழிகாட்டியும் எங்களுக்கு அறிவுரை கூறியும் அவ்வப்போது எங்களுக்கு புலனத்திலே வந்து எங்களுக்கு நல்ல ஒரு நெறியை காட்டுகின்றவர் முல்லையரசு ஐயா அவர்கள். அவருக்கு என்னுடைய வணக்கம். இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும், நான் எழுத்துலகிலே அடிப்போவதற்கும் எழுதுவதற்கு பயிலுவதற்கும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் கவிஞர் இரா கன்னிமை அவர்கள். அந்த கன்னிமையின் இரா கன்னிமை அவர்கள் எனக்கு வழிகாட்டலினால்தான் தொடக்கத்திலே 1972 குயில் என்கின்ற மாதல் இதழில் என்னுடைய சிறுகதையும் என்னுடைய கவிதைகளையும் வெளிவந்தன. அத்தையகவருக்கு பாவலர் மணிவரனார் விருது வழங்குவதற்காக நாங்கள் அழைத்திருக்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கம். அடுத்ததாக மரபு மாமணியாக போற்றத் தகுந்தவர் ஐயா ராமூர்த்தி ஐயா அவர்கள். அவர்கள் சிறந்த நூலாசிரியர். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தோடு இல்லாமல் தருமபுரி மாவட்டத்திலே 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி இங்கே சிறப்பிடம் பெற்றவர் தகுடரான். அந்த தகுடரான் பெயரிலே விருது வழங்கியிருக்கிறோம். அந்த விருதுக்கு உரியவராக என்னுடைய நண்பர் தமிழாசிரியர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்களை அழைத்திருக்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று அவர் வந்திருக்கிறார்கள். அவருக்கு விருது வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவருக்கு என் வணக்கம். அடுத்ததாக சிவசக்தி வேளன், பொறியாளர், தமிழ் படிக்காதவர், இருந்தாலும் அற்புதமான நாவல்களை நெடுஞ்சாலை இரவு, தோணி, ஆங்கிலம் என்கின்ற அற்புதமான நாவல்களை எழுதி வந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய செயலாளர் தான் இழைத்தவர் அல்ல என்பதற்கு போல அவரும் ஏராளமான சிறுகதைகளை எழுதி தந்திருக்கிறார்கள் இளங்கோ அவர்கள். அவருக்கு தகுடரான் விருது வழங்க நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவரும் வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல்
பாவலர் விருது பெறுவதற்காக எங்களுடைய மன்றத்தினுடைய பொருளாளர் மதனகோபாலன் அவர்கள், எங்களுடைய உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், என்னுடைய மகள் குரல்மொழி அவர்கள் இவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஏராளமான நம்முடைய கவிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஏராளமான மாணவ மணிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரியில் தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மிக சிறப்பான முறையிலே அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு 60க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் இணைந்திருக்கிறார்கள். எல்லாம் சிறப்பாக கவிதை எழுதுகின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டுகின்றோம். அந்த வழிகாட்டின் அடிப்படையில் மிக சீரும் சிறப்புமாக நாங்கள் செய்து வருகிறோம். மாதம் ஒரு கவியரங்கம் என்கின்ற அடிப்படையில் இருக்கிறது. சிறப்பு கவியரங்கமாக ஆற்றங்கரை கவியரங்கம், மலைச்சாரல் கவியரங்கம், மலை குன்று கவியரங்கம், படகு கவியரங்கம் முதலான கவியரங்களை எல்லாம் நடத்துகிறோம். அற்புதமான இந்த கவியரங்கத்திற்கு கவிஞர்கள் எல்லாம் வந்திருந்து சிறப்பாக கவிதை பாடியிருக்கிறார்கள், பாடுகின்றார்கள். அந்த நூல் ஆற்றங்கரை கவியரங்கம் இங்கே வெளியிடப்பட இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய திட்டங்கள் ஏராளம். அந்த திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய ஆண்டு மலரிலே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து எங்கள் மன்றத்துக்கு ஆதரவுகரம் நீட்டி எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்குமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. அற்புதமானதொரு தலைமையுரை ஆற்றி இருக்கின்றார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நிகழ்வு. நம்முடைய ஆண்டு விழா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழா பேருரை ஆற்றி விருது வழங்க இருக்கின்ற மரியாதைக்குரிய கலைமாமணி முனைவர் கோ பாரதி அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரத்தில் நாம் அவருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பை தரலாம். அடுத்ததாக மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர், தருமபுரி மாவட்டத்தில் அறிவு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற தகடூர் புத்தக பேரவையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய இரா செந்தில் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த அற்புதமானது ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய மதிப்புறு முனைவர் கா கோவிந்தையா அவர்களுக்கு தமிழே என்ற உயிரென்பேன். இந்த சிறப்பு மிகு நிகழ்விற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய என்னுடைய கெழுதகை நண்பர் மலர்வண்ணன் அவர்களையும், பாவேந்தர் அவர்களுடைய பெயரன் பாரதி அவர்களையும், கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர் அவர்களையும், தருமபுரி நாடாளுமன்ற மேனாள் உறுப்பினர் அவர்களையும், என்னுடைய எழுத்து நண்பர்களாகிய ரவீந்திர பாரதி, கன்னிமை, அதிகாரப்பட்டி ராமூர்த்தி, என்னுடைய நண்பர் பொன்னுசாமி, ஏனைய எழுத்தாளர்கள், சான்றோர்கள், மாணவ கண்மணிகள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த தருமபுரி மண் என்பது என்னுடைய பிறந்த மண்ணை போன்றுதான். நான் கிருட்டிநகரையில் பிறந்தவனாக இருந்தாலும் என்னை இந்த உலகிற்கு
எழுத்தாளனாகவும் அறிமுகம் செய்தது இந்த தருமபுரி மண். 1972 முதலாக பழைய தருமபுரி என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளியிலே 2ஆம் நிலை தமிழாசிரியராக நான் பணியில் சேர்ந்தேன். அப்பொழுது எனக்கு நண்பர்களாக தகுடூரான் எனக்கு நண்பராக வாய்த்தார். அப்பொழுது அவர் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றினார். அதற்கு பின்பு அவர் தமிழாசிரியராக ஆனார். அவருடைய மகன் கூத்தரசன் நான் பயிற்சி பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றுகின்ற பொழுது என்னுடைய மாணவனாக இருந்தவர்தான் கூத்தரசன். அதற்கு பின்புதான் அவர் சித்த மருத்துவராக அவர் சென்று பயின்று மருத்துவரானார். இப்படி இந்த தகடூர் மண் இந்த தமிழ் கவிஞர் மன்றத்தை மட்டுமல்ல 75 தருமபுரி தமிழ் சங்கத்தையும் நாங்கள் உருவாக்கினோம். அப்பொழுது வழக்கறிஞர் ராஜேந்திரன் முகுந்த மாதவன் அப்பொழுது இந்த தருமபுரி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்தார். அவர் ஆசிரியர் இளங்கோவன், நான் பழனியப்பன் என்கின்ற அப்பொழுது துணிக்கடை வைத்திருந்தார். அவர் மணிமேகலை அச்சகத்தை வைத்திருந்தார். கந்தசாமி, இன்னும் பலர், நாகை பாலு அவரும் ஒரு சிறந்த எழுத்தாளர். இவரெல்லாம் இணைந்துதான் 75 தருமபுரி தமிழ்ச்சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கினோம். அது மட்டுமல்ல, இங்கே பாவலர் முல்லையரசு இருக்கிறார். அவருடன் இணைந்து அவர் மாவட்ட அமைப்பாளராகவும் நான் துணை அமைப்பாளராகவும் இருந்து கொண்டு திமுக இலக்கிய அணியை உருவாக்கினோம். இப்படி தருமபுரி மாவட்டத்திலே நாங்கள் பல தமிழ் வளர்ச்சி செய்யக்கூடிய பல வகையான இயக்கங்களை அமைப்புகளை உருவாக்கி அதன் மூலமாக பல கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் உருவாக்கினோம். மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக இங்கே மணிவேலன் அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்தான் இந்த தருமபுரி கவிஞர் பெருமன்றத்தினுடைய துவக்க கூட்டத்திற்கு தலைமை தாங்கி எங்களை எல்லாம் பொறுப்பாளராக அவர் தேர்ந்தெடுத்தார். அவர்தான் முதலில் தருமபுரி மாவட்டத்திலேயே தமிழக அரசினுடைய பாவேந்தர் விருதை பெற்றவர். அவருக்கு அடுத்து தருமபுரி மாவட்டத்தில் கபிலர் விருதை பெற்றவர் நான். அதை போல தமிழ்நாடு அரசுடைய சிறந்த நூல் பரிசு பீலிவேலி என்கின்ற நூலுக்கு மணிவேலன் அவர்கள் பெற்றார். அதை போலவே ரவீந்திர பாரதி அவர்களுடைய நாவலுக்கு சிறந்த பரிசை பெற்றார். அதை போல ராமூர்த்தி அவர்களும் தமிழக அரசினுடைய சிறந்த நூல் பரிசை பெற்றார். அவரை தொடர்ந்து நானும் என்னுடைய பசுவயிற்று பாச்சோர் என்கின்ற கவிதை நூலுக்கு தமிழக அரசினுடைய பரிசை பெற்றேன். இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம் இந்த தகடூர் மண் என்னை வளர்த்ததினால்தான். இந்த தகடூர் மண் தான் எனக்கு இலக்கியத்தில் வளர்வதற்கு வாய்ப்பளித்த மண். 72 நான் 2ஆம் நிலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது நூலகங்களில் தமிழ் இதழ்கள் போட வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் நடத்தினோம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, குயில் போன்ற இதழ்களை எல்லாம் நூலகத்திற்கு வாங்க வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அப்பொழுது நூலக அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், அவர் அதற்கு அனுமதி தரவில்லை. இப்பொழுது அண்ணா காந்தி மண்டபம் என்று இப்போது அது திரையரங்காக மாற்றியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு அங்குதான் பொதுக்கூட்டம் நடக்கும். நான் சொல்வது 72 அப்பொழுது பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் தருமபுரி வந்து பேச இருக்கிறார். அவர் மேடையிலே அமர்ந்திருக்கிறார். அந்த மேடையிலே நான் பேசுகிறேன். தமிழ் இதழ்களை நூலகத்திற்கு அனுமதிக்க மறுக்கிறார் இந்த மாவட்ட கல்வி அலுவலர் என்று அந்த கூட்டத்திலே நான் பேசினேன். அதை ஆமோதித்து பெரியார் அவர்களும் பேசினார்கள். அடுத்த நாள் மாவட்ட கல்வி அலுவலர் என்னுடைய பள்ளிக்கு வந்து, நீ தமிழ் பணி ஆற்றுவதற்கு வந்திருக்கிறாயா அல்லது மேடையில் பேசுவதற்கு வந்திருக்கிறாயா என்று கூறி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தமிழாசிரியர் பணியிடத்தையே நீக்கிவிட்டார். என்னை வேலையில் இருந்து வெளியேற்றி விட்டார். அப்பொழுது சென்றாயன் என்பவர் தீக்காவாக இந்த தருமபுரி நகரிலே இருந்தார். அவருடைய தலைமையிலே பெரிய போராட்டம் நடத்தி மாவட்ட கல்வி அலுவலராக இருந்த அவரை காட்பாடி ஆசிரியர் கல்லூரிக்கு பேராசிரியராக மாற்றம் செய்து விட்டோம். அதற்கு பின்பு நான் தமிழாசிரியராக வேலைக்கு வந்துவிட்டேன். இவ்வளவெல்லாம் இந்த தமிழுக்காக இந்த மண்ணிலே உழைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த தகடூர் மண். ஏனென்றால் அவை கால் பதித்த இந்த மண். என்னுடைய முதல் கவிதை கூட ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறாரே, அவருடைய தாத்தா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் நடத்திய குயில் இதழில் தான் என்னுடைய முதல் கவிதை வெளிவந்தது. அவருடைய தந்தையார் மன்னர் மன்னன் அவர்கள்தான் புதுச்சேரியிலே வானொலியில் என்னை அழைத்து பேச வைத்தவர். இப்பொழுது அவருடைய பேரன் பாரதி அவர்கள் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். பல நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகளில் நாங்கள் ஒன்றாக கலந்து கொள்வோம். இப்படியெல்லாம்
நான் உயர்வதற்கு காரணம் இந்த தருமபுரி மண். இந்த தருமபுரி மண் தான் தருமபுரி தமிழ்ச்சங்கத்தை உருவாக்குவதற்கும் இங்கே கவிஞர் பெருமன்றம் உருவாவதற்கும் அடிப்படையாக இருந்து எங்களையெல்லாம் வளர்த்தது. நான் கவிஞனாக இந்த உலகத்தில் அறிமுகம் ஆவதற்கு இந்த தருமபுரி மண்ணு தான் காரணம். இந்த தருமபுரி மண்ணில் நான் வளர்ந்ததனால் இந்த நண்பர்கள் அத்தனை பேரும், கண்ணிமை அவர்கள் இப்பொழுதும் தொடர்ந்து அந்த கோயிலிதழை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த கோயிலிதழில் தொடர்ந்து நான் எழுதி வருகின்றேன். எப்படி எங்களுக்கெல்லாம் வாய்ப்பளித்த மண், எங்களையெல்லாம் உருவாக்கிய மண், எங்களுக்கெல்லாம் புகழ் தந்த மண் இந்த தருமபுரி மண். ஆகவே இந்த தருமபுரி மண்ணில் நின்று பேசுவதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது நான் பெற்ற பெரும் பேராக கருதுகிறேன். என் வாழ்நாளிலே நான் பெற்ற, அதாவது முதல்வர்கள் கையில் கபிலர் விருது வாங்கிய அந்த தருணத்தை விட உலக அளவில் மலேசியா நாடு நடத்திய அந்த மரபு கவிதை போட்டியிலே சிறந்த நூலாக நான் மலேசியா சென்று அந்த பரிசு வாங்கிய அந்த தருணத்தை விட இன்று நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த மண் தான் அங்கெல்லாம் செல்வதற்கு எனக்கு அடிப்படையாக விளங்கியது. அத்தகைய இந்த மண்ணில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 22 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த தமிழ் கவிஞர் மன்றத்தை இரண்டாக மாவட்டம் பிரிந்த பொழுது நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு சென்ற பின்பும் இங்கே இருந்து கொண்டு மலர்வண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக, இளங்கோவன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த மன்றத்தை நடத்தி கொண்டு வருகிறார். மிக அற்புதமாக இந்த மன்றத்தின் மூலமாக பல கவிஞர்களை உருவாக்கி பல நூல்களை வெளியிட்டு மிக சிறப்பாக இந்த பணியை ஆற்றி கொண்டு வருகிறார்கள். அவருடைய தொண்டு சிறக்க வேண்டும். அவர்களால் இன்னும் ஏராளமான மரபு கவிஞர்கள் இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பாவலர் கருமழை தமிழாளன் என்ற பெயர் இடம்பெறாத நாளிதழ், வார மாத இதழ்கள் இருக்காது என்ற அடிப்படையில் அனைத்து நாளேடுகளிலும் மாத வார இதழ்களிலும் ஐயா அவர்கள் அற்புதமான கவிதைகளை எழுதி வரக்கூடியவர். நம்முடைய மண்ணின் பெருமையையும் இந்த மண்ணுக்கே உரிய சிறப்புகளையும் அழகாக வாழ்த்துறையில் குறிப்பிட்ட ஐயா அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அவரை தொடர்ந்து மருதநெல்லி கல்விக் குழுமத்தினுடைய தாளாளர், கொடையாளர், மரியாதைக்குரிய மதிப்புறு முனைவர் கோவிந்த் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். நம்ம கல்லூரியில் நடக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு நாள். இது நம்மளுடைய மாணவருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அடுத்த தலைமுறை நம்மளுடைய மாணவர் எழுத்தாளராக மாற இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு விழா இது. தருமபுரி மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு தமிழ் சார்ந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாமே எங்களுடைய பங்களிப்பு சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம். தருமபுரி மாவட்ட புத்தக திருவிழாவில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 வருஷமாக புத்தகம் வெளியீட்டு விழா கலந்துருக்கோம், புத்தகம் வெளியிட்டிருக்கோம். அதே போல் தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நினைவு பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்தியிருக்கோம். அதே போல் இந்த தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்துக்கு எங்களுடைய இளங்கோ ஐயா மூலிமா, நம்மளுடைய பள்ளி ஐயா மூலிமா நாங்களும் புரவலராக சேர்ந்திருக்கோம். இதனுடைய தமிழ் கவிஞர் மன்றத்துக்கு எங்களுடைய பங்களிப்பு எப்பயுமே தருமபுரி மாவட்டத்திற்காக எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காகவே எங்களுடைய பங்களிப்பு இருக்கும். தொடர்ந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணின்னு இருக்கோம். அதில் இது ஒரு பெருமையான ஒரு விஷயம் தமிழ் மன்றத்துக்கு. நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. அவங்கள வெளியே தெரியல. ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் அவங்கள வெளியே கொண்டு ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து நினைவு பரிசு கொடுத்து அவங்களை ஊக்குவித்தோம்னா இதை பார்த்து நம்மளுடைய மாணவ சமுதாயங்கள் கண்டிப்பாக அடுத்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கவிதையை ஒரு கட்டுரையாக இருக்கட்டும் எழுத ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்மளுடைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நம்ம புத்தக திருவிழாவில் நிறைய மாணவர் கவிதை எழுதியிருந்தாங்க, நம்மளுடைய ஆசிரியர்லாம் எழுதியிருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு நல்ல விஷயம். தொடர்ந்து நீங்களும் இந்த மாதிரி புத்தகமெல்லாம் எழுதுங்க. உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது. அதை இந்த மாதிரி விஷயங்களை இந்த மன்றத்தெல்லாம் கலந்துக்கின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர நல்ல விஷயம், நல்லா பயன்படுத்திக்காங்க. இந்த விழா மிகப்பெரிய ஒரு பெரிய கவிஞர்லாம் வந்திருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலேருந்து வந்திருக்காரு ஐயா பாரதி சார், நம்மளுடைய செந்தில் சார், கருமலை தமிழன் ஐயா, வெங்கடாசலம் ஐயா, இந்த மாதிரி நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்காங்க, எழுத்தாளர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. நம்ம கல்லூரி சார்பாக மிகப்பெரிய ஒரு மனமார்ந்த நன்றி. நம்ம ஜெயம் கலை அறிவியல் கல்லூரியில் நிறைய மாணவர் வந்திருக்கீங்க, ஆர்ட்ஸ் காலேஜில் வந்திருக்கீங்க, இப்போ நம்ம பாலிடெக்னிக் வந்திருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த ஒரு விழா. நல்லா பயன்படுத்திக்காங்க.
நன்றி, வணக்கம். ஆண்டு விழாவில் மருதநெல்லி கல்வி குழுமத்தினுடைய தலைவர் அவர்கள் எழுத்தாளர்களையும் படைப்பாளர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்து எழுத வேண்டும், அவர்களுடைய படைப்புகளை வெளிக்கொண்டு வர வேண்டும், மாணவர்களுக்கு இது புதிய வேகத்தை தர வேண்டும் என்று ஒரு அற்புதமானது ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். நம் ஆண்டு விழாவின் சார்பாக தாளாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தருமபுரி மண்ணில் மிக அற்புதமான அதிசயங்கள் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கின்ற எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் ஐயா அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் தகடூர் புத்தக பேரவை தொடங்கிய பிறகு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களிடமும் வாசிக்கின்ற பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது சாத்தியப்படுத்தி காட்டிய மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தகடூர் புத்தக பேரவையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய மருத்துவர் இரா செந்தில் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள். நம்முடைய தாய்மொழியை உலகின் மிக தொன்மையான அதே நேரத்தில் உலகத்தின் மிக இளமையான ஒரு மொழியை பாதுகாத்து வளர்த்திருக்கிற நிகழ்ச்சி. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பானது. தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு உண்டு. எப்படி சுட சுட பொன் சிறப்படைகிறதோ அதே போல எத்தனை தாக்குதல்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று வாழ்கின்ற ஒரு மொழி தமிழ் மொழி. அதை விட சிறப்பு இந்த நிகழ்வு மாணவர்கள் முன்னால் நடப்பது. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. மாணவர்கள், அதுவும் பல் தொழில்நுட்ப கல்வியில் பாலிடெக்னிக் பயில்கிற மாணவர்கள் ஒரு தமிழ் நிகழ்ச்சிக்காக நீங்கள் திரண்டிருக்கிறீங்க. மனதார உங்களை வாழ்த்துகிறேன், உங்கள் தாளாளரை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். தொழில்நுட்ப கல்லூரி படிக்கிற உங்களுக்கு தமிழ் கவிதை படிக்கணுமா, தமிழ் மொழியை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேள்வி கொடுக்கலாம். தேவையில்லாமல் இங்கே உட்கார்ந்துருக்குமான்னு கூட நினைக்கலாம். நீங்கள், நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் வெறும் பாட புத்தகத்தை மட்டும் படித்து பாலிடெக்னிக்ல இருக்க எல்லாத்தையும் படித்து மட்டும் வாழ்க்கையில் உயர்ந்துட முடியாது. ஒரு மனிதனின் வளர்ச்சிக்கு அவன் படிக்கிற அந்த தொழில்நுட்பத்தில் படிக்கிற அந்த படிப்பை விட அவனுடைய ஆளுமை திறனை, பர்சனாலிட்டியை வளர்த்து, பர்சனாலிட்டி வளர்க்கறதுல முதல் பங்கு மொழிக்கு தான் இருக்குது. உங்களை விட படித்தவன், உங்களை விட மதிப்பெண் பெற்றவன் உங்களோட பெரிய நிலைமைக்கு போக முடியாது. இன்ஜினியரிங் காலேஜில் 5 ஆண்டுகளும் முதல் மதிப்பெண் வாங்கியிருப்பான். மருத்துவ கல்லூரியில் 5 ஆண்டுகளில் முதல் மதிப்பெண் வாங்கியிருப்பான். என் கல்லூரியில் நான் 5 ஆண்டுகளும் முதல் மதிப்பெண் வாங்கிய மாணவன் கிடையாது. ஆனால் 5 ஆண்டுகளும் முதல் மதிப்பெண் வாங்கிய மாணவனை விட வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறேன் நான் சொல்ல முடியும். 5 ஆண்டுகளும் முதல் மதிப்பெண் பெறுகிற ஒரு இன்ஜினியரிங் மாணவனை விட சாதாரணமாக படித்த மாணவன் பெரிய தொழில் முனைவோராக வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல வருங்காலத்தில் நீங்கள்லாம் 15 ரூபாய் வேலைக்கும் 20,000 ரூபாய் வேலைக்கும் விண்ணப்பிகளாக இருக்க போறதில்லை. நீங்கள் அத்தனை பேரும் தொழில் முனைவோராக மாறப்போகிறீர்கள். தருமபுரி மாவட்டம் ஒரு திருப்பு முனையில் இருக்கிறது. தருமபுரி சிப்காட் தொழிற்சாலை வந்தே விட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி விடுகிறோம். நான் கடைசியாக மாவட்ட ஆட்சியரை ஒரு நூலக விழாவில் சந்தித்த போது கூட பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. எப்பமா திறக்க போறீங்க என்று அதைத்தான் வலியுறுத்தினேன். வருகிற ஜூலை மாதம் உறுதியாக சிப்காட் தொழிற்சாலை தொடங்கப்பட்டுவிடும். அப்படி தொடங்கப்படும் போது நீங்கள் அதுக்கு வேலை தேடி போகக்கூடாது. நானும் அந்த சிப்காட்டில் ஒரு தொழிற்பேட்டை தொடங்கணும். எனக்கு தெரிஞ்சு டிப்ளமா படித்த 4 பசங்க கோயம்புத்தூரில் சாதாரண ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து இன்றைக்கி ஒவ்வொருவரும் 1000 கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் தருமபுரிக்கு நடக்கும். நீங்களாம் அதான் பார்க்க போகிறீங்க. அப்படி மாற வேண்டும் என்றால் மொழி ஆளுமை மிகவும் தேவை. நீங்கள் ஒரு நேர்முக தேர்வுக்கு அல்லது ஒரு இன்டர்வியூ போகும்போது என்ன மதிப்பெண்கள்லாம் அடுத்தது, எப்படி நீ உட்கார்ற, என்ன ஆடை அணிந்திருக்கிற, எப்படி பேசுற, பேச்சு தான் வெற்றிக்கு மிக முக்கியம். நன்றாக பேச வேண்டும் என்றால் மொழி ஆளுமை வேண்டும். மொழி ஆளுமையை உன் பாட புத்தகம் கொடுக்காது. பாட புத்தகத்துக்கு வெளியே நீ படிக்கிற புத்தகங்கள், கவிதைகள், இது போன்ற கூட்டங்கள் தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உங்கள் தாளாளர் கொடுத்திருக்கிறார், பாராட்ட வேண்டும். அதே போல நான் பொறுப்போடு பேசுகிறேன். தமிழ் மொழி மட்டும் தெரிஞ்சா போதாது. உங்கள் தாளாளருக்கு இந்தி தெரியும், குஜராத்தி தெரியும், கன்னடா தெரியும், தெலுங்கு தெரியும். அதனாலதான் நீ பெரிய தாளாளர். நீங்கள் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், எங்கள் இயக்கம் ஹிந்தி திணிப்பு கூடாது என்று சொல்கிறது. நானும் உறுதியாக ஹிந்தி திணிப்பு வேணான்னு சொல்றேன். இந்தி கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி சொல்றோம்? 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஹிந்தி படிக்க வேண்டியதில்லை. வகுப்பில் இந்திக்கு பாடம் தேவையில்லை. ஹிந்தி கற்றுக்கொள்வது என்பது எந்த சமயத்திலும் பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடாது. இப்போ டிப்ளமா படிக்கிறீங்க, 1 மாத லீவ் இருக்கு, அப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பீர் சாப்பிட்றதுலையோ டூர் போறதுலையோ ஒகேனக்கல் போறதுலையோ வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த காலகட்டத்தில் தெலுங்கு கற்றுக்கொள்ளுங்க. கூட படிக்கிற மாணவர்கிட்ட தெலுங்கு பேசி கற்றுக்கோங்க. எழுதலாம் கற்றுக்க வேண்டியதில்லை. கன்னடா கற்றுக்கொள்ளுங்கள். அதுவும் நீங்கள்லாம் எழுத கற்றுக்க வேண்டாம், பேசி கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் கிராமங்கள் இருக்க மக்களில் குறைந்தது 10% மக்கள் பெங்களூருக்கு தினமும் போகிற அளவுக்கு இருப்பாங்க. இல்லை அங்கே இருப்பாங்க. தருமபுரி மாவட்டம் பெங்களூரோட ஒரு பகுதியாகவே ஆகிட்டு வருது. அந்த அளவுக்கு போக்குவரத்து. அப்ப கன்னடா பேச கற்றுக்கொள்ளுங்கள், ஹிந்தி பேச கற்றுக்கொள்ளுங்கள், அடிப்படை எழுத்துக்களை அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு இந்த 3 ஆண்டு காலம் வெறும் பாலிடெக்னிக் படிக்கிறதுக்காக இல்லை, மொழியை வளர்த்துக் கொள்வதற்கு
அதற்கான வாய்ப்பு இந்த மாதிரி நிகழ்வுகள் சிறக்க வேண்டும். உங்கள் தாளாளரை நான் பாராட்டி கொண்டே இருப்பேன். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டுன்னு வள்ளுவர் சொல்றாரு. நீ கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எல்லாம் நல்ல மக்களுக்கு உதவி செய்து சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு சொல்றாரு. அதை செய்கிற தாளாளர் இது மட்டுமல்ல, எல்லா நிகழ்வுகளுக்கும் உதவி செய்கிறவர். அவருக்கு பாராட்டு. உண்மையிலே ஒரு சிறந்த தாளாளர், நல்ல மனிதர் அவர். அதே போல எங்களை மதித்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கிற பாவேந்தரின் பெயரனை வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்தது. உங்களுக்கு எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. முன்னமே எங்கள் அமைப்பின் தலைவர் சொன்னது போல தமிழ் கவிஞர் மன்றம் என்ற பெயரே பாவேந்தர் தொடங்கிய மன்றத்தின் பெயர். அதை காப்பாற்றுகிற மண் இது. 1946ஆம் ஆண்டிலிருந்து 61ஆம் ஆண்டு வரை 15 ஆண்டு காலம் குயில் பத்திரிகையை பாவேந்தர் நடத்தினார். அதன் பிறகு உங்களுடைய தந்தை மலர் மன்னன் 67 நடத்தினார். அதன் பிறகு கொஞ்ச நாள் தான் நடத்தினார், முடியல. 83ஆம் ஆண்டு வகாப் என்ற நம்முடைய மரியாதைக்குரிய கன்னியமையன் நண்பர் நடத்தினார். முறைப்படி அனுமதி பெற்று அந்த அனுமதியின் பேரில் தொடர்ந்து இப்போது கன்னிமை பாவேந்திரன் இதழை நகர்த்துகிற மண் இது என்பது பெருமைதான். அந்த குயில் மாதம் நடத்த முடியாத சூழ்நிலை, என்ன பொருளாதார சிக்கல் இருக்கு. இந்த மேடையிலிருந்து கன்னிமைக்கு நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்க ஒரு நபர். இனி மாதம் குறிப்பிட்ட பொருளை கொடுக்கிறேன். எவ்வளோ நான் சொல்லலை, கண்டிப்பாக முடிந்தவரை நடத்துங்கள். நிகழ்ச்சி சிறப்பானது. நன்றி, வணக்கம். அவனுடைய உரை எந்த அளவுக்கு அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு இது போன்ற நிகழ்வுகள் உறுதுணையாக இருக்கும் என்பதை கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. அதே போன்று குயில் மாத இதழாக வர வேண்டும், அதற்கான உதவியும் செய்கிறேன் என்று இந்த மேடையில் அறிவித்த ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக ஒரு நெஞ்சார்ந்த நன்றி. நம்முடைய தாளாளர் அவர்களுக்கும் அவர் நன்றி சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தருமபுரியில் புத்தக திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் போது எவ்வளவு தொகை என்று சொன்னாலும் உடனடியாக அதை தந்து விடுகின்ற ஒரு கொடை வள்ளல். அத்தகைய சிறப்புக்குரிய நிகழ்வுகளெல்லாம் சுட்டிக்காட்டி அற்புதமானதொரு வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய ஆண்டு விழா மலர் வெளியிடுகின்ற நிகழ்வு. மலர் தற்பொழுது சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய பாரதி அவர்கள் வெளியிட அதனை கல்லூரி முதல்வர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். முதலில் ஆண்டு விழா மலர் வெளியிடப்படுகிறது. சிறப்பு விருந்தினர் நம்முடைய மரியாதைக்குரிய கலைமாமணி முனைவர் கோ பாரதி அவர்கள் வெளியிடுகிறார்கள். தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் திங்கள்தோறும் கவியரங்கம், வீடுதோறும் கவியரங்கம் என்று பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறது. அந்த வகையில் பெண்ணகரம் மண்ணில் ஆற்றங்கரை கவியரங்கம் என்று அற்புதமானதொரு கவியரங்கை காவிரி ஆற்றங்கரையில் நடத்தி காட்டியது. அந்த கவியரங்கில் கவிதை வாசித்த கவிஞர்களுடைய கவிதைகளை எல்லாம் தொகுத்து ஆற்றங்கரை கவியரங்கம் என்ற ஒரு நூல் உருப்பெற்றிருக்கிறது. அந்த நூலை தற்பொழுது மரியாதைக்குரிய கல்லூரியினுடைய தாளாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர் பாரதி வெளியிட பெற்றுக்கொள்கிறார்கள். நம் அனைவருடைய கரகோஷத்தோடு ஆற்றங்கரை கவியரங்க கவிதை நூல் வெளியிட்டு சிறப்பு செய்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. விருது வழங்குவதற்கான நேரம். தருமபுரி மண்ணில் சிறந்த ஆளுமைகளாக இருந்த சான்றோர் பெருமக்களினுடைய பெயரில் விருதுகள் வழங்கப்படும் என்று கடந்த தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டு அதற்கான விருதாளர்கள் தேர்வு நடைபெற்றது. அதில் விருது என்ற பெயரில் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எழுத்தாளர் தகடூரான் ஐயா அவர்களுடைய பெயரில் வழங்குகின்ற எழுத்தாளர் விருது தகடூரான் ஐயா அவர்களுடைய பெயரில் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்களுக்கு வழங்கி இந்த மன்றம் சிறப்பு செய்கிறது. அதற்கான தகுதி உரையை சம்பத் அவர்கள் வாசிப்பார். எழுத்துவேந்தர் தகடூரான் விருது 2024 விருதுக்கான தகுதியுரை எழுத்தாளர் ரவீந்திர பாரதி அவர்கள். இவர் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் மாம்பாடி என்னும் சிற்றூரைச் சேர்ந்தவர். தற்போது அரூர் நகரில் குடியிருந்து வருகிறார். தமிழாசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். வேப்பம்பட்டி முத்தமிழ் மன்றம், அரூர் இலக்கிய மன்றம், அரூர் தமிழ் வளர்ச்சி மன்றம் ஆகியவற்றில் பொறுப்பேற்று பணியாற்றியுள்ளார். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மேனாள் பொதுச் செயலாளர், இன்றைய மாநில தலைமை குழு உறுப்பினர். பூஞ்சிறகு, சூரிய நாற்றுகள், அழகு, காட்டாளி, கருக்களில் முறிபடும் சிறகுகள் இது தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றது. நீரோட்டம், குயில் பாட்டும், சஞ்சீவ் பருவத்தின் சாரலும், நவீன தமிழ் இலக்கியம், சில பார்வைகள்
யார் இந்த ஜீவானந்தம், அறம் வளர்த்த அதிமான், நானும் வந்தேன் ஒரு சித்தன் ஆகிய நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இவரின் எழுத்தாற்றலை பாராட்டி இவருக்கு எழுத்துவேந்தர் தகடூரான் விருது 2004 வழங்கி மகிழ்கிறோம். தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் சார்பாக வழங்குகிறோம். நன்றி, வணக்கம். எழுத்துவேந்தர் தகடூரான் விருது வழங்கி தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் சிறப்பு செய்கிறது. அத்தோடு பொற்கிழையும் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. மன்றத்தின் சார்பாக நாம் அனைவரும் அவருக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு அந்த விருதுக்கான பொற்கிழி மற்றும் தகுதி சான்றிதழை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் சான்றோர் பெருமக்கள். தகடூரான் ஐயா அவர்களுடைய விருது பெற இருப்பவர் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் தமிழ் மகன் ப. இளங்கோ ஐயா அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. அவருக்கான தகுதி உரையை கவிஞர் வத்தலாபுரம் முருகேசன் அவர்கள் வாசிப்பார். எழுத்துவேந்தர் தகடூரான் விருது 2024 விருதுக்கான தகுதி உரை தமிழ் மகன் ப. இளங்கோ ஐயா அவர்கள் தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் நார்த்தம்பட்டி என்னும் சிற்றூரை சேர்ந்தவர். தற்போது பாப்பாரப்பட்டியில் வசித்து வருகிறார். தொழிற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் செயலாளராகவும் உலக பண்பாட்டு சங்கத்தின் சிறப்பு தலைவராகவும் இருந்து சமூக இலக்கிய பணியாற்றி வருகிறார். இவர் கவிதை, கட்டுரை, சிறுகதை, பயண கட்டுரை முதலானவற்றில் கால்பதித்து நூல்கள் பல எழுதி வெளியிட்டுள்ளார். வெண்கல குரலால் மேடையில் தமிழ் முழக்கம் செய்யும் ஆற்றல் வாய்ந்தவர். காலார நடக்கையிலே முகவரி மறந்த முகிலினங்கள், ஆசைக்கு வெட்கமில்லை, நூலுரைகள், கடைசி பெஞ்சு முதலான நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இவரின் எழுத்தாற்றலை பாராட்டி இவருக்கு எழுத்துவேந்தர் தகடூரான் விருது 2024 வழங்கி மகிழ்கின்றோம். தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம். நன்றி. இந்த மன்றத்தினுடைய செயலாளர் தமிழ் மகன் ப. இளங்கோ ஐயா அவர்களுக்கு தகடூரான் எழுத்துவேந்தர் தகடூரான் ஐயா அவர்களுடைய பெயரில் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் தற்பொழுது அவருக்கு சிறப்பு செய்து விருது வழங்குகிறார்கள். நாம் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்களை கைத்தட்டல் மூலமாக தெரிவிப்போம். பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய பெயரன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெயரனும் தமிழறிஞர் மன்னன் அவர்களின் மகனுமான திரு கோ. பாரதி பாவேந்தர் பாரதிதாசன் போலவே தோற்றம் கொண்டவர். எழுத்து, பேச்சு, கொள்கை ஆகியவற்றாலும் இவரின் பாட்டனார் பாரதிதாசன் அவர்கள் போலவே உள்ளார். ஏறத்தாழ 50 ஆண்டுகள் இலக்கியம், கலை, சமுதாய பணிகளை ஆற்றிய பாராட்டை பெற்றுள்ளார். தமிழ் மொழி, இலக்கியம், கல்வி, கலை, பொதுநலம், வானொலி, தொலைக்காட்சி தொடர் என இவரின் பணிகள் நீண்டவை. எழுத்தாளரான கோ. பாரதி அவர்கள் சிறந்த கவிஞர். நல்ல கருத்தும் தெளிவான நடையும் கொண்ட இவரின் செயல்பாடுகளின் தனித்தன்மையும் போற்றுதலுக்குரியது. இவரின் மேடை பேச்சு பலருக்கு நற்சிந்தனையும் நல்ல வாழ்வையும் அளித்துள்ளது. தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை ஆய்ந்து கட்டுரைகள் படைத்துள்ளார். பாட்டுக்கணல் பாரதிதாசன் என்ற இவரது நூல் புதுச்சேரி அரசின் நேரு இலக்கிய விருதினை பெற்று சிறப்பு செய்திருக்கிறது. அத்தகைய சிறப்புக்குரிய பாவேந்தர் பாரதிதாசனுடைய பெயரன் கோ. பாரதி ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிறார். அவரை அனைவரின் சார்பாக பலத்த கைத்தட்டலோடு வருகின்ற அன்போடு வரவேற்கிறேன். இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு, மலர்வண்ணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும், செயலர் இளங்கோவன் அவர்களுக்கும், பொருளாளர் ஐயா அவர்களுக்கும், மதன கோபாலன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்கின்றேன். இந்த அவையே ஒரு சிறப்பான ஒரு மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய அவையாக இருக்கின்றது. இங்கெல்லாம் வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பொன்னாடையோ அல்லது பயனாடையோ அளித்து அவர்கள் கையிலே அந்த விருதை கொடுத்திருக்கின்றார்கள். விருது கொடுத்ததோடு இந்த வேலை முடிந்து விட்டது என்று எண்ணாமல் சொல்லாமல் ஒவ்வொருவருக்கும் பொற்கிழி என்று சொல்லத்தக்க வகையில் ஒரு 2000 ரூபாயை அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு
நல்ல மன்றத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு நான் பார்க்கிறேன். பல இடங்களில் அப்படி இருப்பதில்லை. விருது என்று ஒரு அட்டையை அடித்து கையிலே கொடுப்பது ஒரு பெரிய மரியாதை, பாராட்டு, அங்கீகாரம் தான். ஆனால் அவருடைய உள்ளார்ந்த அன்பை காட்டும் வகையிலே ஒரு பெரிய பொற்கிழி என்று 20 லட்சம் 2 லட்சம் கொடுப்பதை விட ஒரு 2000 எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளங்களை, இந்த தொண்டு உள்ளங்களை நான் பாவேந்தருடைய வழி சார்ந்த பரம்பரையிலே வந்திருப்பவனாக எண்ணி பார்த்து பாராட்டுகின்றேன். ஏனென்றால் புரட்சி கவிஞர் பாரதிதாசனருக்கோ அவருக்கு முன்னர் தோன்றி பெரும்புவலராக விளங்கிய மகாகவி அவர்களுக்கோ யாரும் பெரிய அளவிலே பாராட்டு நடத்தவில்லை, விருது கொடுத்து அவரை போற்றவில்லை. அவரெல்லாம் விருதுக்காக தங்களுடைய கவிதையை எழுதவில்லை. ஆனால் அந்த வழியிலே வந்திருக்கக்கூடியவர்கள் விருது பெற வேண்டும், பாராட்டு பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை இந்த மன்றம் சரியான வகையிலே நடத்தி செய்திருக்கின்றது. நான் நேற்று இரவு இங்கு வரும்போது இடையிலே கடுமையான மழை. என்னை வரவேற்று மதனகோபால் உள்ளிட்ட அவருடைய நண்பர்கள் என்னை அழைத்து வந்து என்னுடைய அறையிலே தங்க வைத்து தொடர்ந்து என்னோடு தொடர்புடைய இளங்கோவன் ஐயா உள்ளிட்ட தலைவரெல்லாம் இருந்து என்னை அவர்கள் வீட்டுக்கு அவர் வீட்டு உறுப்பினர் போல என்னை பாராட்டி அழைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே வரும்பொழுது எனக்கு ஓரளவு தயக்கம் இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு அரங்கமாக இருக்கும் என்று நான் கொஞ்சம் யோசித்து கொண்டு தான் வந்தேன். ஆனால் மிக நல்ல ஒரு அவையிலே நான் பேசுவதற்கு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தை தந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு, கோவிந்த் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே வந்திருந்த செந்தில் அவர்கள் பேசும்பொழுது மிக சிறப்பான கருத்துக்களை சொல்லி சென்றிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பெரியவர்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய இந்த அவையிலே மிக முதன்மையாக நான் உள்ளே நுழைந்தவுடன் எனக்கு இதை அணிவித்தார் ஒரு அன்புக்குரிய பழனி ஐயா தான் என்று நினைக்கிறேன். என்னுடைய இந்த ஊக்கை எடுத்து இந்த இடத்தை குத்தும்போது நேராக உள் சேர்ந்து ஆடையோடு சட்டையோடு செய்து குத்துங்கள் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் ஒற்றையாக குத்தினால் இது இப்படி திரும்பிடும், இப்போ திரும்பவே திரும்பாது. இது பல விழாக்களிலே நடக்கக்கூடிய ஒன்று. அதை சரியாக செய்வது என்பது நமக்கு இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதை அவ்வாறு அவர் செய்ததால் இந்த தமிழ் கவிஞர் மன்றம் என்றைக்குமே திரும்பாமல் நேராகத்தான் நின்று கொண்டிருக்கும், என்னுடைய இதயத்தில் பக்கத்தில் தான் நிற்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து மகிழ்கின்றேன். அதோடு இல்லை, இங்கே குத்துவிளக்கு ஏற்றும் பொழுது ஒரு கவிஞராக வந்த அந்த குடும்பத்தை சார்ந்த என்னை மட்டுமல்லாமல் தலைவர் அவர்கள், மகளிராக இருக்கக்கூடிய கவிஞர்களையும் செயலாளர் அவர்களும் உள்ளிட்டவரெல்லாம் இங்கே மேடை கேட்டு தாய்மார்களையும் அரவணைத்து அவர்கள் அந்த குத்துவிளக்கை ஏற்றியதோடு இல்லாமல் அதற்கு அடுத்தாற் போலவே அறிஞர்களும் அவரோடு இருக்கிறார்கள் என்று காட்டும் வண்ணமாக அந்த விளக்கோடு ஒளியை பிரகாசப்படுத்தி பெருசுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் என்ற வகையில் மிக சிறப்பான ஒரு அவை. பெரும்பாலான மாணவர்கள் இந்த கல்லூரி தாளாளர் அவர்கள் நான் பேசும்போது ஒரு 1000 பேர் படிப்பார்கள் என்று கேட்டேன். 750 பேர் இங்கே படிக்கிறார்கள். இன்னொரு கல்லூரியில் 750, 1500 இன்னொரு கல்லூரி என்று சொன்னார். 3000 பெயரை என் முன்னால் கொண்டுவதற்கு ஐயா அவர்கள் மிகவும் முயற்சி செய்து கொடுத்திருக்கிறார். 3000 முத்துக்கள் என் கையில் கிடைத்திருப்பதாக தான் நான் நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்லூரிக்கென்று ஒரு தனி சிறப்பு என்றால் மாணவர்கள் நீங்கள் படித்து நாளை பெரிய அறிஞராக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதை மட்டுமல்ல, ஒரு தமிழ் பெயர் கொண்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரி, நிறுவனம் என்று இதை நான் பார்த்து மிகவும் மகிழ்கிறேன். நான் மகிழ்ந்திலே வரும்போது சொன்னேன், பேக்க கல்லூரி, கீமாக்கா கல்லூரி, என்னென்னவோ இருக்கிறது, எல்லாம் ஆங்கில சொற்கள் முன்னெழுத்தாக வைத்திருப்பார்கள். ஆனால் மருதம், நெல்லி என்று பெயர் வைத்து ஒரு பல் தொழில்நுட்ப கல்லூரியில் என்னை பேச வைப்பது, தமிழ் திருநாட்டிலே எத்தனையோ பேர் புரவலர்களாக இருக்கிறார்கள், அறிஞர்களாக இருக்கிற வேந்தர்களாக இருக்கிறார்கள் கல்லூரிகளுக்கு. அவருடைய நிறுவனத்து பெயர் எல்லாம் ஒரு இனிஷியல் கொண்டு தான் அமைத்திருக்கிறார்கள். அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் அவரோடு நான் சற்று விலகித்தான் நின்றிருப்பேன். ஆனால் கோவிந்த் ஐயா ஏற்கனவே இந்த பெயர் வைக்கப்பட்டதை நான் மாற்றாமல் இந்த கல்லூரிக்கு அந்த பெயரே தொடர வேண்டும் என்று நான் ஏற்றுக்கொண்டு தான் இதை நிறுவனத்துக்கு வந்தேன் என்று தன்னுடைய பொறுப்பிலை எடுத்தேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்காக தமிழ் உள்ளம் கொண்ட அவர் இடத்தை மட்டும் கொடுக்கவில்லை, தமிழுக்கான ஒரு இடத்தை அவர் நிலையாக கொடுத்திருப்பதை எண்ணி பார்த்து நான் மகிழ்கின்றேன். இங்கே இருக்கக்கூடியவரெல்லாம் எல்லா மொழியும் படிக்க வேண்டியதுதான், எல்லா மொழியும் படியுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் பிற மொழி படித்தவரெல்லாம் இங்கே வந்து தான் சுண்டல் விற்று கொண்டிருக்கிறார்கள், பானிபூரி விற்று கொண்டிருக்கிறார்கள், கட்டடத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு சிறிது மறந்துவிடக்கூடாது. சுந்தர் பிச்சை பெயரே உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா இல்லாத பெயரை கூட தெரியலாம், என்னடா இப்படி ஒரு பெயர் இருக்கிறது என்று. அந்த சுந்தர் பிச்சை இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாத ஒருவராக இருக்க முடியாதல்லவா? எல்லோருக்கும் தெரிந்த கணினித்துறையிலே மிகப்பெரிய உயர்ந்திருக்கக்கூடியவர், எளிமையான ஒரு குடும்பத்திலே மதுரையில் பிறந்த ஒரு தமிழர். அந்த தமிழர் இன்றைக்கு தொழில்நுட்பத்தையும் ஐஐடியில் சென்று படித்தும் உலகே ஆளக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் மட்டுமல்ல, வல்லுநராக, அறிஞராக உயர்ந்து நிற்கின்றார் என்றால், நீங்கள் தமிழாக இருந்தால், தமிழிலே சிந்தித்தால், தமிழ் மொழியை வாசித்தால் உங்களுக்கு எப்பொழுதும் உரிய இடம் நிச்சயமாக உண்டு. ஆங்கிலம் படித்தால் சில இடத்தில் உலக நாடுகளை செல்லலாம். தமிழ் படித்தவன் தமிழ் மட்டுமல்ல,
தரணியே ஆளக்கூடியவனாக இருப்பான் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதற்கு ஆதரவாக இந்த மாணவர்கள் அத்தனை பேரும் இங்கே நடந்த நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்தார்கள். அழகான மாணவிகள் வந்து தமிழ்தாய் வாழ்த்து இசைத்தார்கள். உண்மையிலே நான் மறந்து அவளை பாராட்டிட்டு ஐயா இடத்துல சொன்னேன், ஐயா எல்லாருக்கும் நான் கையால் இப்படி கொடுத்தேன், ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ராத்திரி நான் போய் தூங்குனா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மாணவிகள் சொல்லுங்கள். இப்படி தான் வரும் என் கை தூக்கத்தில் கனவுல இப்படி தான் வரும். ஆனால் அப்படி வருது மட்டுமல்ல, இந்த நாட்டியம் ஆடிய அந்த மாணவிகளையும் சரி, கண்ணாடியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாங்க, நம்ம வகையில் வராங்க போல. இது கண்ணாடி போட்டுக்கொண்டு ஒரு அருமையான நாட்டியம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய மாணவர்கள் அவர்களும் சிறப்பான நாட்டியத்தை தந்தார்கள். ரேவதி அவருடைய மகளும் இங்கே ஆடினார்கள். அவளையெல்லாம் நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இங்கே வந்து யாரும் எதிர்பாராத வகையிலே இந்த நிகழ்வை சிறப்பான நடத்தியதுக்காக ஐயா அவர்கள் இளங்கோவனும் மற்றவர்களும் சேர்ந்து எதிர்பாராத வகையில் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு முத்தமிழ் வேந்தர் என்று விருது கொடுத்திருக்கிறார். பாவேந்தருடைய மகன் பக்கத்தில் இருக்கும்போது, மன்னருடைய மகன் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு முத்தமிழ் வேந்தன் இல்லாமல் இருக்க முடியாது என்பது உறுதியாகிவிட்டது இந்த அவையிலே என்று நான் எண்ணி மகிழ்கின்றேன். உள்ளே நான் வந்தவுடனே என்னை அழைத்தது பாவேந்தர் மிகவும் விரும்பிய பறவை குயில். அவர் எழுதிய ஏடுகள்லாம் குயில்தான் இருக்கும். அவருடைய பாட்டிலே தமிழ் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு சற்றொப்ப குயில் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் குயில் என்ற ஏட்டை பாரதியுடைய அந்த குயில் பாட்டை எண்ணி பார்த்து குயில் மீது பற்று கொண்டு பாரதிதாசன் நடத்தியிருந்தார்கள். அந்த குயில் தடுமாறி கொண்டிருந்த பிறகு என்னுடைய தந்தையார் மன்னர் பாவேந்தர் காலத்துக்கு பிறகு நடத்தினார். அதற்கு பிறகு திண்டிவனம் வகாப்பு ஐயா அவர்கள் நடத்தினார்கள். எங்கே அந்த குயில் என்று சில காலம் நான் தேடக்கூடிய நிலை இருந்தபோது நம்முடைய ஐயா கன்னிமை அவர்கள் தன்னுடைய கையோடு வைத்து கொண்டு பாவேந்தர் குயிலை கண்ணில் வைத்து கன்னிமை போல இன்றையும் அவர் காத்திருக்கிறார் என்றுதான் நான் அவர்களை பாராட்டி சொன்னேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பெரும்புலவராக பாவேந்தர் காலம் தொட்டு இன்று வரை என்னுடைய தந்தையாரையும் பார்த்து இந்த அரங்கத்துக்கு ஒரு மூத்த பாவலராக இருந்து தமிழ்நாடு அரசின் பாவலர் விருது கபிலர் விருதை பெற்றக்கூடிய ஐயா இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். பாவலர் கருமலை தமிழாளன் என்ற எழுத்து ஏடு இல்லாத ஊர் இல்லை, உலகம் இல்லை, புதுச்சேரி இல்லை, தமிழ்நாடு இல்லை, எல்லா ஏட்டிலும் ஐயா இருப்பாங்க. நான் அவரை தருமபுரி வந்து தான் பார்க்க வேண்டும் என்ற அவசியமே தேவையே இல்லை. அவரை நான் நாள்தோறும் ஏடுகளிலே பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தாத்தா பாரதிதாசனார் முடியரசன் ஐயா அவர்கள் எந்த அளவுக்கு பாராட்டியிருக்கார் என்று உங்களுக்கு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். பாவேந்தர் அடியொற்றி வந்த மிகப்பெரிய கவிஞர்களே முடியரசன் ஒரு சிறந்த கவிஞர். அந்த வரிசையில் எண்ணி பார்க்கத்தக்கக்கூடிய ஒரு பெரும்பாவலராக கருமலை தமிழாளன் அவர்கள் இருந்து அருமையான ஏடுகளை எழுதி தந்திருக்கிறார். அவர் எழுதியிருக்கக்கூடிய ஏட்டிலே சோறு என்று எழுதியிருக்கலாம், பசி என்று எழுதியிருக்கலாம். ஆனால் அவருடைய நூலிலே பசி நீங்கும் பாச்சோறு, பசி போக்கும் பாச்சோரா என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஒரு 4 வரி தான் படித்தேன். அப்படியே உணர்ச்சியை கிளர்ச்சி என்னை எழுச்சி பெற செய்த அந்த கவிதை கோமான் அவர்களை நான் வணங்கி பாராட்ட வருகிறார். வந்தபோதே ஒரு 2000 ரூபாய் ஒரு தொகை கொடுப்பது ஒரு 10 பேருக்கு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு 20,000 ஆகுது. எங்கேயும் இப்போ அதெல்லாம் பார்க்க முடியவில்லை. 100 பேருக்கு விருது கொடுக்கக்கூடியவர்கள் அதிலே தமக்கென்ன பயன் இருக்கும் என்று பார்க்கக்கூடியது விருது கொடுத்து கூட வாங்கக்கூடிய அளவிலே ஆகிவிட்டது. இது எடுத்து வழங்கிய விருதாகத்தான் இருக்கிறது என்பதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. பாரதிதாசனார் வாழ்ந்தபோது எந்த பட்டமும் யாரும் கொடுக்கல. அதை எண்ணி அவர்கள் வாழவில்லை. பாரதியார் காலத்திலும் அப்படித்தான். புதுச்சேரியில் பாரதியார் 10 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவரை புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் அவர்கள்தான் உலக கவிஞர் என்று இந்த உலகத்துக்கு காட்டினார். ஏனென்றால் பாரதி இந்தியா ஏட்டை தமிழ்நாட்டில் நடத்தி சென்னையில் நடத்திவிட்டு அவரை கைது செய்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் இருந்தபோது வஉசி உள்ளிட்டவர்கள் புதுச்சேரிக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். புதுச்சேரிக்கு வந்த பாரதியை பாதுகாத்தது பல பேர் இருந்தாலும், உணவு வழங்கி காத்தது பல பேர் இருந்தாலும், தலையாய ஒருவனாக இருந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் சுப்புரத்தினம் என்ற வாத்தியாராக இருந்தால் அவரை காப்பாற்றினார். அந்த பாரதி வரிசையிலே ஒரு புதுமையான கவிதைகளை எழுதக்கூடியவர் பாரதி. பழங்கால செய்யுள் இலக்கியங்கள் அதிகம் அறிந்திருந்தாலும் இலக்கணம் முழுமையாக அறியாத ஒரு நிலையில் இருந்தாலும் இந்த நாட்டுக்கு தேவையான, மனிதனுக்கு தேவையான, சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லக்கூடிய பாரதியை பாரதிதாசனார் உச்சி மோந்து அவருடைய கவிஞராக ஏற்றுக்கொண்டார். திடீரென்று பாட்டு எழுது என்று பலரிடத்திலே சொன்னபோது சுப்புரத்தினம் ஒரு கவிஞர் என்று மாறுதட்டி பாரதி சொன்னதனால்தான் சுப்புரத்தினம் அவர்கள் காலை ஒருவன் கவிச்சுவையிலே என்று தொடங்கி எங்கெங்கு காணினும் சக்தியிடா என்ற முதல் பாடலை எழுதினார். அதற்கு முன் ஆயிரக்கணக்கான பாடல் பாரதிதாசனார் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் எனக்கு பாடலாக தெரியவில்லை. ஏனென்றால் கவிதை என்றால் ஒருவரை தொழுது எழுதுவது, ஒரு கவிஞர் என்றால், ஒரு புலவர் என்றால் ஒரு தெய்வத்தை பாட வேண்டியது, பக்தி இலக்கியமாக எழுத வேண்டியது. அப்பொழுதுதான் நமக்கு ஏதாவது கிடைக்கும். அதுதான் வழி மரபு என்ற அந்த காலத்தை உடைத்து
கம்பனுக்கு பிறகு கவிஞன் இல்லை என்பதை மாற்றியவன் இந்த கொம்பன் பாரதி இருக்கிறேன் என்று சொல்லி காட்டினார். அந்த வகையிலே புதிய இலக்கியத்தை மன்னர்களை பாடி பரிசில் பெறாமல் மக்களை பாட வைத்த அந்த பாரதி வகையிலே பாரதிதாசனார் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய இதழ்படிகளுக்கெல்லாம் ஆதரவாக இருந்தார்கள். கவிஞர்கள் என்பவர்கள் இங்கு 1000 பேர் இருக்கிறோம். நாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய மன்றத்தில் இருக்கிறோம். ஆனால் கவிஞர்கள் என்பவர்கள் வெறும் கவிதை எழுதிவிட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டு விட்டு போபவர்கள் கிடையவே கிடையாது. கவிஞன் என்பவன் எழுதுவதற்கு ஏற்றபோது வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழக்கூடிய சிலர்களை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் மகாகவி பாரதியாரும் பாரதிதாசனாரும் தாங்கள் என்ன எழுதினார்களோ அதன்படி வாழ்ந்து காட்டினார்கள். நான் பாட்டை எதை எழுதிட்டு நீங்களாம் அதெல்லாம் கேட்கணும் என்று சொல்வதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை. தன்னுடைய கவிதையில் அவர் என்ன சொன்னாரோ அதை போல் அவர் செய்து காட்டியிருக்கின்றார்கள். அதே போலவே என்ன அவர்கள் செய்து வாழ்ந்தார்களோ அதைத்தான் கவிதையில் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இருவருக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஒற்றுமை, இருவருமே சக்தி வாய்ந்த, திறமை வாய்ந்த, ஆற்றல் வாய்ந்த புலவர்கள். பாரதியாருக்கு சங்க இலக்கியங்கள் தெரியாதவளை இருந்தாலும் பெரும் புலவராக விளங்கினார். இந்த சமுதாயத்துக்கு எது தேவை என்பதை எழுதினார். பாரதிதாசனார் எல்லாவற்றையும் படித்தார். குறிப்பாக நிகண்டு என்று சொல்லத்தக்க கடுமையான இலக்கண நடங்கள்லாம் நூல்களையும் படித்து மனப்பாடமாக சொல்லத்தக்கவர் பாரதிதாசனார். அதனால்தான் அவரை எந்த வகையிலும் யாராலும் வீழ்த்த முடியவில்லை. சுப்புரத்தினமாக இருந்தவர், கிண்டல்காரன் என்றெல்லாம் பத்திரிகைகளை எழுதியவர், பின்னால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அதனால்தான் போற்றப்பட்டார். கடைசி வரை பாரதியார் மீதுதான் பற்று கொண்டு வாழ்ந்தார். தந்தை பெரியாரை போற்றினார், எல்லோரையும் போற்றினார். ஆனால் பாரதி மீது கொண்ட பற்றை அவர் என்றைக்கும் விடவில்லை என்பதற்கு இந்த மேடையில் ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் முன்னால் பேசி கொண்டிருக்கிறது. பாவேந்தருடைய ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் நான் வீட்டிலே குழந்தையாக பிறந்தேன். என்னை தூக்கி கொண்டு என்னை தந்தையார் பாவேந்தரத்திலே சென்று கேட்கிறார், இந்த பையனுக்கு 2-3 மாதம் ஆச்சு, இன்னும் பேர் வைக்காமல் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். தாத்தா பேர் தான் பேரனுக்கு வைப்பாங்க, உங்கள் பேரை வச்சிட்டுமான்னு கேட்குறாரு. இரு நீ வைக்க சொல்கிறதெல்லாம் சரிதான், இவன் ஒரு நூதனமான பையனாக இருக்கான், முடியெல்லாம் அழகாக இருக்கு, இவன் நல்லா வருவான், அவர் பேரை வை என்று சொல்லிவிட்டு கார் ஏறி சென்று விட்டார் மகிழ்ந்திலே. என்னுடைய தந்தையார் பாரதி என்று எனக்கு பெயர் வைத்தது பாரதிதாசனுடைய அந்த கூற்றுப்படிதான். எனவே கடைசி காலம் வரையிலும் பாரதியை விடாமல் கையில் பிடித்து கொண்டு வாழ்ந்த பாரதிதாசனாரால் தான் இன்றைக்கு மதனகோபாலிருந்து இந்த மேடையிலே பல கவிஞர்கள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். பாரதிதாசனரை அடியொற்றி வந்தவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எப்படி பார்த்திருக்கிறோம் தெரியுமா? உங்களுக்கு அவரை பற்றிய ஆவணப்படங்கள் இருந்தால் அருகூர்ந்து பார்த்துருங்க. அவர் ஒரு மாடு விற்பவராக இருந்தார், இன்னும் சொல்ல போனால் மாடு மேய்ப்பவராக இருந்தார், தயிர் விற்பவராக இருந்தார், கூலி தொழிலாளியாக இருந்தார். உங்களைப் போல இருந்து மிஷின் இயக்கக்கூடிய, இயந்திரம் இயக்கக்கூடியவராக இருந்தவர் தான் பிற்காலத்தில் திரைப்படத்திலே பாடல் எழுதி தூங்காதே தம்பி தூங்காதே என்ற சொற்றொடரை உங்களெல்லாம் எழுப்பி வைத்த அந்த கவிஞன் எப்படி வந்தார்? பாரதிதாசனை புதுச்சேரியிலிருந்து சேலத்துக்கு செல்வார். மாடர்ன் தியேட்டர்ஸ் அழைக்கும், அதன் பெரிய நிறுவனர் இயக்குநரெல்லாம் எழுந்து நிற்பார்கள். மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் போன்றவர்களெல்லாம் எழுந்து நிற்பார்கள் அவருடைய வண்டி சத்தம் கேட்டாலே. அவர்களிடத்திலே சென்று கவிதை எழுதி கொண்டிருந்த பாரதிதாசனார் தமிழுக்கான வழியாக இந்த திரையுலகை மாற்ற வேண்டும், நாதா என்று சொல்லி கொண்டிருந்த திரைப்படத்தை அதையெல்லாம் மாற்றி பிராணசகியே என்று சொன்னதையெல்லாம் அத்தான் என்று சொல்ல வைத்தவர் பாரதிதாசனார். தமிழை கொண்டு போய் அதில் சேர்த்தார். இதெல்லாம் நமக்கு சில வகையில் ஒத்து வராது. நான் இதற்காக எழுதி வாழக்கூடிய கவிஞன் அல்ல, இவன் இருக்கிறான் சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கான், அவனை எடுத்துங்க என்று திரையுலகத்துக்கு ஒரு புதிய கவிஞனை, மக்கள் கவிஞனை பாரதிதாசனார் அறிமுகப்படுத்தி வைத்தார். அதனால்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தம்முடைய ஏடுகளிலே, இதழ்களிலே, கடிதத்திலே பாரதிதாசன் நாமம் வாழ்க என்று கடைசி வரை எழுதி கொண்டிருந்தார். கண்ணதாசன் அப்படித்தான் முத்தையனாக எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். அப்படித்தான் இன்னொருவர் தமிழ் ஒளி, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ் ஒளி பற்றி நிறைய பேசுகிறோம், எழுதுகிறோம். தமிழ் ஒளி விஜயரங்கம் என்ற பெயர் கொண்டு புதுச்சேரிக்கு வந்திருந்தார். அவருடைய நண்பராக என்னுடைய தந்தையார் கோபதி அவர்கள் இருந்தார். தமிழ் ஒளியை மன்னர்மன்னன் அவர்கள், கோபதி என்ற மன்னர்மன்னன் தான் பாவேந்தரத்திலே அழைத்து சென்று காட்டுகிறார். அவன் நல்லா எழுதுவான்ப்பா, கையெழுத்துலாம் அழகாக இருக்கு என்று சொன்னவன் முத்து முத்தாக எழுதுகிறான் என்று பாராட்டி எழுதி என்னுடைய பாடெல்லாம் பெயர்த்து எழுது என்று கேட்டுக்கொண்டாராம். அந்த தமிழ் ஒளியோடு சேர்ந்து என்னுடைய தந்தையார் கோபதி அவர்கள் விஜயரங்கம் என்ற பெயர் கொண்ட தமிழொலியை இணைத்து கொண்டு அவருடைய கவிதைகளும் வாங்கி முரசு என்ற கையெழுத்து ஏட்டை வயதிலே உங்கள் மாணவ பருவத்திலே அவர் நடத்தியிருக்கின்றார். அந்த முரசிலே ஒரு வரி, உலகால பிறந்தவன் தமிழன் என்று எழுதிவிட்டார்கள். எப்போ விடுதலை கிடைக்காத காலத்திலே எழுதிட்டாங்க. சும்மாவாக இருக்கும் போலீஸ்காரங்க உடனே ஒரு வழக்கு போட்டு 2 பேர் நீதிமன்றத்துக்கு வாங்கி கொண்டு கோர்ட்டில் நிறுத்திட்டாங்க. அப்போ பிரெஞ்சுக்கார நீதிபதி இருக்கிறார். இவங்க என்ன குற்றம் செய்தாங்க, வாங்க உன் பெயர் என்ன? கோபதி. உன் பெயர் என்ன?
விஜயரங்கம். நீ விஜயரங்கம் எந்த ஊர்? நான் வெளியூர் தாங்க இங்கே வந்து இருக்கேன். என்ன பண்ணீங்க தெரியுமா? நீங்கள் அரசை கேட்காமல் ஒரு இதழ் நடத்துவதே தவறு. அதில் உலகால பிறந்தவன் தமிழன் என்று எழுதிப்பது அதை விட தவறு. எனவே உங்கள் 2 பேருக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லிட்டார். இடையில் 2 பேருக்கு மொழி மாற்றம் செய்து சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் இருப்பார், பிரெஞ்சு நீதிபதி. அவர் இடையில் பிறந்து கோபதி உங்கள் பெயர் என்ன நீதிபதி கேட்டோன்னே என்னுடைய தந்தையார் கோபதி அவர்கள் 16 என்று சொல்லியிருக்கார், 16. அவர் காதில் 14ன்னு விட்டுது மொழி மாற்றம் செய்கிறவருக்கு. 14 வயதுங்கன்னு ஃப்ரெஞ்சில் சொன்னோன்னா விட்டு அவர் சின்ன பையன் போன்னு சொல்லிட்டாங்க. விஜயரங்க கூண்டில் மாட்டிக்கிட்டார். அவருக்கு ஒரு பெனால்ட்டி போட்டாங்க, தண்டம் விதித்தார்கள். அதை பாரதிதாசனார் இருந்து தலையிட்டு பேசி அவரை காத்தார்கள். வீட்டுக்கு வந்தோடனே கோபதி கேட்குறார், அப்பா நான் இனிமேட்டு எப்படி எழுதுது பத்திரிகையில் எப்படி நடத்துதுன்னா, ஏன்டா கவலைப்படுற, நீ கோபதி மன்னன், நீ மன்னன் போடா என்று அவரை அனுப்பி வைத்து விட்டார். விஜயரங்கம் வந்து கேட்கிறார், உங்கள் அப்பா உனக்கு பேர் வச்சுட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? அப்பொழுது இவர் சொல்கிறார், தமிழுக்காக வாழக்கூடிய நீ தமிழாகவே இருப்பாய், தமிழ் என்று பெயர் வைத்துக்கொள். இல்லை தமிழ்னு வைத்தா அழைக்கிறதுக்கு ஏதோ போல இருக்க அப்படின்னா தமிழ் ஒளின்னு வைத்துக்கோ என்று சொன்னார்கள். பூமியில் மானிட ஜன்மடைந்து மோர், இது உங்களுக்கெல்லாம் தெரியாது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தமிழ் மகன் இளங்கோவன். அழகிய தமிழ் மகன் தான் பார்த்துட்டு கேட்டிருப்பீங்க. அழகிய தமிழ் பாட்டு தெரியுமா? அதே போல் நம்முடைய தமிழ் மகன் இளங்கோவன் தான் இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து என்ற ஒரு பாடல் உங்களுக்கெல்லாம் பலருக்கு பெரியவர்களுக்கு தெரியும். அசோக்குமார் ஒரு படம் ஒரு வருஷம் முழுக்க திரையரங்கத்தில் ஓடிச்சு. அதில் தியாகராஜர் பாகவதர் பாடிய பூமியை மாடின ஜென்மம் அடைந்து அந்த பாட்டை என்னுடைய தந்தையார் போன்றவர்கள் வீட்டில் பாடுவாங்க. அதை கேட்டுவிட்டு பாவேந்தர் அவர்கள், இங்கே வா, என்னது அந்த பாட்டு இன்னும் பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து புண்ணியம் என்று என்ன ரொம்ப சோகத்தை சொல்லிவிட்டு வாழ்க்கையே நிலையில்லாத போல் எழுதியிருக்காங்க. இது நீங்கள்லாம் பாடுறீங்களே, ரொம்ப பிரபலமான பாட்டாக இருக்குது, சரி நீ போ என்று சொல்லி அனுப்பிவிட்டு உட்கார்ந்து எழுதுகிறார். மேடைதோறும் இப்போ சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று அந்த மெட்டில் தான் அதை எழுதினார்கள். இன்றைக்கு ஒரு கவிஞன் நினைத்து பார்க்காமல் எழுதிய ஒரு தமிழை தாயை பாடிய வாழ்த்து தான் புதுச்சேரி அரசுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக இருந்து இந்திய குடியரசுத் தலைவர் வந்தாலும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதை ஒரு புதுச்சேரி என்ற இந்திய வரலாற்று மேப்பிலே பார்த்தீங்கன்னாக்கா வரைபடத்திலே ஒரு புள்ளியாக இருக்கும் புதுச்சேரி. அந்த புள்ளியாக இருக்கக்கூடிய துளியோண்டு இருக்கக்கூடிய புதுச்சேரியிலிருந்து தான் 2 பெரும் புள்ளிகள் புறப்பட்டு தமிழை ஆண்டு கொண்டு வந்தன. அந்த வகையில் ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், பிரெஞ்சு அரசின் கீழே இருக்கக்கூடியவர் தன்னுடைய மாணவர்களை கவிஞர்களாக, அறிஞர்களாக, எழுத்தாளர்களாக கொண்டு வர முயற்சி செய்து இன்றைக்கு ஒரு கடைசி வரலும் இயக்குனரெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா இந்த 40 ஆண்டு 30 ஆண்டு பணி செய்தவர்கள்லாம் பெரிய பெரிய பதவி கொடுப்போம், நீங்கள் வயது அதிகமாகிடுத்து பணி மூப்படைகிறீங்க, உங்களுக்கு டைரக்டர் ஃபோர்ஸ் அப்போல்லாம் டிரெக்டர்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸில், அது கூட கொடுக்கலான்னு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் இவர்களோடு தான் இருப்பேன், இந்த மாணவர்களோடு தான் நான் இருப்பேன் என்று அன்றைக்கு பாரதிதாசனார் சுப்புரத்தினம் எடுத்த முயற்சியின்படி அந்த மாணவர்களில் பெரும்பாலானோர் அறிஞர்களாகவும் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் வந்தார்கள். அப்படித்தான் நீங்கள் அவருடைய வாரிசாக வந்திருக்கக்கூடிய வழித்தொண்டராக வந்திருக்கக்கூடிய என் முன்னால் நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். ஐயா ஏற்கனவே சொல்லிட்டாங்க 1 மணிக்கு டான்னு முடிக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கிறது, உணவு இருக்கிறது, அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையிலே நான் நிறைய நகைச்சுவையாகவும் சிறந்த கருத்துக்களையும் சொல்லி பேசக்கூடிய வாய்ப்பு என்று கருதி வந்த நிலையிலே நல்ல சில கருத்துக்களை சொல்லி முடிக்கக்கூடிய வகையிலே வந்திருக்கிறேன். காலையிலே நாட்டியம் ஆடினார்கள், நல்ல அருமையான மாணவர்கள் எல்லாரும், யாரும் ஒரு அசைவில்லாமல் கேட்டுக்கொண்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்க அது எனக்கு தெரியாது. நிச்சயமாக ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வந்தோம். ஒரு பெரியவர்களெலாம் பார்த்தோம், கண்ணிமை ஐயாவை பார்த்தோம், கருமலை தமிழானை பார்த்தோம், தகடூரானுடைய குடும்பத்தை பார்த்தோம். இதையெல்லாம் பாராட்டுகிறார்கள் என்றால் இந்த பாராட்டுக்குரியவர்களாக நீங்கள் நாளை வருவீர்கள், வர வேண்டும் என்பதற்கு அச்சாரமாகத்தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஊரெலாம் பார்த்தாங்கன்னா நிறைய நிகழ்ச்சி, விளையாட்டு நிகழ்ச்சியெலாம் நிறைய நடத்துவாங்க. பல இடங்களுக்கு நான் போய் பார்க்குறேன், நல்லா மாநாடெல்லாம் நடத்துகிறாங்க, பாட்டு பாடுறாங்க. நாளைக்கு கூட திருவள்ளுவருக்காக திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியெல்லாம் நடக்குது. 3 லட்சம் வருதா தெரியல, வந்தால் தகவல் சொல்லுங்கள், விட்றாதீங்க. அப்படி நிறைய நாட்டிய நிகழ்ச்சிகள் மாணவர் செய்கிறாங்க. மாற்று வேடமெல்லாம் இட்டுக்கிட்டு வேறு ஃபேன்சி ட்ரெஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த உடையெல்லாம் அணிஞ்சு நல்லா நிறைய பண்ணுறாங்க. உண்மையிலே ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தனித்திறன் இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு கவிஞர் இருப்பான், உங்களுக்குள் ஒரு அறிஞர் இருப்பான், உங்களுக்குள் ஒரு சுந்தர் பிச்சை நிச்சயமாக இருப்பார், உங்களுக்குள் ஒரு விவேகானந்தர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் இந்த வழிகளை கொஞ்சம் தாங்கி கொண்டு உங்களுடைய துணிவோடு வாழ்ந்து
பணிவை மேற்கொண்டு அதிலே இடமாக உங்களை கருதி கொண்டு இந்த கருத்துக்களையும் ஏந்தி கொண்டு வாழ்க்கையில் நடைபோடுங்கள். நிச்சயமாக நாங்கள் எதிரில் அமர்ந்து நீங்கள் மேடையிலிருந்து பார்க்க வேண்டிய நாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இவ்வளோண்டு பசங்க என்னென்ன திறமையோடு இன்றைக்கி எழுதுகிறாங்க, இவ்வளோண்டு குழந்தைங்க எவ்வளோ பேசுகிறாங்க. தொலைக்காட்சியெல்லாம் இப்போ அவங்க கைக்கு போயிடுச்சு. செல்பேசியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் செல்பேசியை பார்க்கும் பொழுது அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இனி நீங்கள் தான் அதில் அதிகமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதும் உண்டு. மருதம் நெல்லி ஒரு அதிகமான ஏதோ ஒரு கனியை கொடுத்தார் என்று அன்றைக்கு வரலாறு முடிந்து விட்டது. இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அதிகமானங்களாம் என்னிடத்தில் 3000 கனிகளை கொடுத்திருக்கிறார்கள், நெல்லிக்கனிகள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு பாப்பா வந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். ஒரு 7-8 ஆண்டுக்கு முன்னாடி. அங்கிள், இப்போல்லாம் அங்கிள் தானே, மாமாலாம் கிடையாது. அப்போல்லாம் நாங்களாம் மாமான்னு தான் கூப்பிடுவோம். அங்கிள் ஆகிட்டோம். என்னம்மா சொல்லுமான்னு. என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காண்ணா. நல்லா இருக்குமா, அருமையாக இருக்குது, பாரதியார் மாதிரியே இருக்குமா. நல்ல மீசை வைத்து கொண்டார்கள், தலையிலே தலைப்பாகை, உடை நன்றாக இருந்தது. அதுக்கு நடக்கிறாங்க ஒரு 3 மணிக்கு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஹா, அருமையாமா, அச்சமில்லை அச்சமில்லை பாரதி இருந்தது. அப்படியே உன்னோட வளையத்தில் பார்க்குறேன், மிக சிறப்பாக இருக்குன்னு பாராட்டினேன். சரிங்க, போட்டிக்கு போயிட்டு அம்மாவோட கலந்துட்டு வர அங்கிள் போனாங்க. 4 மணிக்கு போனாங்க, 6 மணிக்கு திருப்பி வந்தாங்க. நல்ல ஒரு பெரிய கோப்பை, கேடயம், பரிசு, முதல் பரிசு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே அன்னை தெரசா வந்திருப்பாங்க, விவேகானந்தர், பாரதியார் எல்லாம் வந்தாங்க. நம்ம பாப்பா அந்த பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு பார்த்தீங்களா, ரொம்ப மகிழ்ச்சிமா, பாரதி உன்னை காத்தார், நீ பாரதியாகவே இருக்கணும்னு சொன்னேன். பக்கத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே போச்சு. ஒரு 6 மணி, லேசான இருட்டு. உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் லக சந்திரமுகின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவ்வளோதான், வெளியே ஓடி அந்த பாப்பா கோப்பையெல்லாம் தரையில் கிடக்குது, மீசையெல்லாம் இறங்கி போச்சு, முண்டா சவந்துக்குச்சு. நம்ம கோட்டு சுட்டுமா போட்டுன்னு தலையில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு போனீங்க, அந்த பாரதி எங்கேம்மாண்ணா. ஐயோ, நீங்கள் வேறு அங்கிள், உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கு, நீங்கள் போனால் கூட வெளியே வந்து விழுந்துருவீங்க, பெரிய பாரதி வர சொல்கிறீங்கன்னு. ஏம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டேன். உள்ளே என்னவோ போனால் லகன்னு ஒரு சத்தம் கடிச்சு பயம் வந்துடுச்சு, அப்படியே வெளியே வந்து விழுந்துட்டேன் நான். ஏம்மா, காலையிலேருந்து மனப்பாடம் செய்து ஒரு பாரதியே உன்னிடத்தில் நான் பார்த்தேன், நீ இவ்வளவு துயரம் இல்லாமல் துணிவோடு என்னிடத்தில் ஒரு அன்பு காட்டி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு அவனுடைய வரியை சொன்னிய, இப்போ எங்கே போச்சு உன்னுடைய அச்சம் என்று கேட்டேன். இங்கே வா, நான் சொல்கிறத உள்ளே போய் சொல்லு, உன் அச்சமெல்லாம் சரியாயிடுன்னு. கிட்ட வந்தா, சொல்லுங்க அங்கிள். காஞ்சனா அப்படின்னு சொல்லுண்ணேன். உள்ளே போய் காஞ்சனான்னு பாருங்க, பையன் குடிக்குடுன்னு வெளியே ஓடியாந்து, அங்கிள் என்ன அங்கிள் நீங்கள் வந்து சும்மா இல்லாமல் இப்படி பண்ணிட்டீங்கன்னு. ஏண்டா, உங்கள் அக்கா தான் உள்ளே வந்து பரிசு வாங்கிட்டு வரா, வாக்கா மகிழ்ச்சியாக இருக்குது, பாரதியாக வாங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு அவளை இப்படி நீ பயமுறுத்திட்டே. உங்கள் தம்பி தான் உன்னை பயமுறுத்திருக்கான். இனிமேட்டு இந்த பயம் வைத்து கொண்டு பாரதியாக நீங்கள் இருக்க வேண்டாம். கவிஞர்களாக இருந்தால் பாரதியாக இருக்க வேண்டும், கவிஞராக இருந்தால் கம்பனாக இருக்க வேண்டும், கவிஞர்களாக இருந்தால் எதற்கும் விலை போகாத பாரதிதாசனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ள இருக்கிறேன். நம்முடைய கொள்கை அப்படிப்பட்டது, நம்முடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டது, நம்முடைய தமிழ் வழியெல்லாம் இழந்து விட்டோம். இப்போ இந்த ஒரு ஏடு கொடுத்தாங்க, ஒரு பேக்கரிக்கு தமிழில் பெயர் வச்சு சொல்கிறாங்க. பேக்கரிக்கெலாம் தமிழ் பெயர் வைக்கணும்னு பாவான வழியில் முயற்சி பண்ணும்போது பேரெல்லாம் வெவ்வேறு வகையில் இருக்குது. சோதிடர் வந்து தான் நம்மை நிர்ணயிக்கிறார். உங்கள் அப்பா யார் அம்மா யாருன்னு நம்ம கேட்கவே வேணாம், சோதிடர்கள் தான் நம்முடைய அப்பா அம்மா. இஷா, சஷா, புஷா, பேய், பிசாசு, இப்படி தான் எல்லாருடைய பெயர். இப்போ கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ்நாடு தமிழ்நாடாகவே இல்லை. இருக்கக்கூடிய 20 வயது உள்ள குழந்தையெல்லாம் பாருங்கள், ஒரு அஞ்சலி இருந்தாளா இல்லை, சரி ஷீலாவாவது இருக்காளா இல்லை, கேள்விப்பட்ட பேர். அதுக்கு முன்னாடி முனியம்மா இருந்தாங்க, குப்பம்மா இருந்தாங்க, முனிசாமி இருந்தார், காளியாத்தான் கூட பேர் வச்சாங்க, கண்ணாத்தான் பேர் வச்சாங்க, எதுவுமே இல்லை, தமிழே இல்லை. பெயரிலே தமிழ் இல்லை என்றால் நாம் தமிழ்நாட்டில் தமிழராக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்ற கருத்தை உங்கள் முன் வைப்பதற்கு தான் நான் வந்தேன். பெயர் பலகையிலே தமிழ் இல்லை என்பதனால் பாரதிதாசனால் தமிழ் இயக்கம் என்ற நூலை ஓரிரவிலே எழுதினார் மதுரையில். தன் மகனை அழைத்து கொண்டு போய் பார்க்கிறார். மதுரை சங்கம் வளர்த்த மதுரை ஆயிட்ட என்று பார்க்கிறார். போர்டிலலாம் காதி பண்டார், இங்கு பூட்டு கல் விற்கப்படும் அப்படின்னு எழுதிருக்கு. இதை பார்த்தோன்னு கோபம் வந்துருச்சு அவருக்கு. அதனால் எழுதப்பட்டு தான் தமிழ் இயக்கம். அந்த தமிழ் இயக்கத்தை அடியொற்றி தான் தமிழ்நாட்டிலே தமிழ் கவிஞர் பெருமன்றத்தை பாரதிதாசனார் நிறுவினார். அதனுடைய ஓயாத ஒரு பெருஞ்சுடர் இந்த அவையிலே தமிழ் கவிஞர் மன்றமாக தருமபுரியில் விளங்கி இருக்கிறது என்று எண்ணி பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து
உங்களுக்கு உணவு காத்திருக்கிறது. எங்களுடைய உணர்வு உங்களோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி, தமிழுக்காகவும் நீங்கள் வாழ வேண்டும், தமிழ் மொழிக்காக நீங்கள் ஆதரவு காட்ட வேண்டும். இயன்றால் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு தமிழிலேயே பெயர் வையுங்கள். இயன்ற அளவுக்கு தமிழிலே கையொப்பமிடுங்கள். நானும் அப்படி தான் கையொப்பு போட்டேன். சேலத்தில் நான் படித்த மத்திய அரசு நிறுவனத்தில் அங்கெல்லாம் கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாமே இருந்தது. ஒரு ஹிந்திக்காரர் தலைமை ஆசிரியர் பிரின்ஸிபால் அட்டண்டன்ஸில் போகுது. அப்போலாம் எனக்கு ஒரு நிதி உதவி கொடுப்பாங்க, மாத தொகை ஒன்று கொடுப்பாங்க. 3 மாதம் எனக்கு சம்பளமே வரல சேர்ந்த பிறகு. ஏன்னா எடுத்து கேட்டாக்கா தலைமை ஆசிரியர் கூப்பிட்றாரு, நீ என்ன இது கையெழுத்து இப்படி போட்டிருக்க, ஏன் எப்படி போட்டிருக்க? என் கையெழுத்து அப்படி தான் போட்டிருக்கேன்னு. இதுனா அந்த இதில் என்ன லாங்குவேஜ்னாரு, என்னுடைய தாய்மொழி தமிழில் கோ பாரதி என்று எழுதியிருக்கேன். உனக்கு பென்ஷன் கிடையாது, உனக்கு இது கிடையாது, எதுவும் கிடையாது, ஸ்டைப்பண்டு கிடையாதுன்றார். இன்றைய வரலும் அப்படி ஒரு போராட்டம் வாழ்க்கையில் நடந்தாலும் நானும் கவலைப்படவில்லை, பாரதியும் கவலைப்படவில்லை, பாரதிதாசனாரும் கவலைப்படவில்லை. 3 மாதம் கழிச்சு வந்தது. என்னங்க, எதுவாக இருந்தாலும் சிக்னேச்சர் என்பது ஒரு சைன் என்பது ஒரு குறியீடு தான். நான் எதை செய்து எழுதியிருக்கேனோ அது நிலையாக ஒருவனாக எழுதினால் அது என்னுடைய பெயராக இருக்கும். ஆங்கிலத்திலேயே ஃப்ரெஞ்சிலேயே போட நான் தயாராக இல்லை, இந்தியில் போட தயாரில்லை. நான் தமிழன் என்று அன்றைக்கு போட்டு பேசிய பிறகு எனக்கு வந்து சேர்ந்தது 3 மாதத்து தொகை சேர்த்து வந்து. பாரதிதாசனருக்கு அப்படித்தான் நடந்தது. தமிழுக்காக கழகம் நடத்துகின்றான், தமிழுக்காக ஆசிரியராகிறான், தமிழையே உணர்வாக கொண்டிருக்கான்னு சொன்னால் அவர் தூக்கி சிறையிலே போட்டாங்க. பொய் வழக்கு போட்டு அவர் சிறையில் அடைத்த போது அவர் வீடு பட்டப்பாடு, அவர் அனுபவித்த கொடுமைகள்லாம் பல பல. அதையெல்லாம் தாண்டித்தான் புரட்சி கவிஞராக நின்று என்னை உங்களோடு பேசுவதற்கு அனுப்பி வைத்திருக்கார் என்று சொல்லி இந்த அளவில் என்னுடைய சில கருத்துக்களை உங்கள் முன் வைத்து வாழ்த்துகிறேன். விருது பெற்றோருக்கு என்னுடைய அன்பை வழங்குகின்றேன். மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு செய்ய வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையும் வைத்திருக்கின்றேன். மாணவர்கள் உண்மையான தமிழ் பற்றாளர்களாக இருங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமை உங்களை காப்பாற்றும். அதுவும் பெண் குழந்தைகள் கல்வி கற்றுதான் ஆக வேண்டும், துணிச்சலாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற கருத்தை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்ற ஆண்டு விழாவினுடைய சிறப்பு விழா பேருரையாக பாவேந்தர் பாரதிதாசனுடைய பெயரர் கலைமாமணி முனைவர் கோ பாரதி அவர்கள் மொழிப்பற்று இன்றைய இளைஞர்கள் எவ்வாறு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், இது போன்ற மன்றங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றது என்பது போன்ற அற்புதமானதொரு உரையை வழங்கியிருக்கிறார்கள். நம் மன்றத்தின் சார்பாக, இந்த நிகழ்வின் சார்பாக சிறப்பு விருந்தினர் பாரதி ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. தகடூரான் ஐயா அவர்கள் பெயரில் விருது பெறுபவர் கவிஞர் சிவசக்தி வேல் அவர்கள். அவருக்கான தகுதியுரை வாசிக்க அவருடைய நண்பர் கவிஞர் சு தமிழரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் கவிஞர் மன்றத்தின் எழுத்து வேந்தர் தகடூரான் விருது 2024 எனது முன் தொடக்க கல்வியிலிருந்து இனி வாழ்நாள் வரை நண்பனாக இருக்க போகும் என்னுடைய நண்பன் சிவசக்தி அவர்களுக்கான தகுதியுரை. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஏரியூர் என்னும் சிற்றூரை சேர்ந்தவர். பாப்பாரப்பட்டியிலே பிறந்து வளர்ந்தவர். தற்போது கோயம்புத்தூர் நகரில் வசித்து வருகிறார். கணினி துறையில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் கட்டுரை, சிறுகதை, புதினம் முதலானவற்றில் கால்பதித்து நூல்கள் பல எழுதி வெளியிட்டுள்ளார். தோணி, நெடுஞ்சாலை இரவு, ஆங்கிலம் முதலான நூல்களை எழுதி வெளியிட்டார். இவரின் எழுத்தாற்றலை பாராட்டி எழுத்து வேந்தர் தகடூரான் விருது 2024 விருதை எங்கள் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் பெருமையோடு வழங்கி மகிழ்கிறது. வழங்கி தற்பொழுது சிறப்பிக்கும் நிகழ்வு அத்துடன் பொற்களையும் வழங்கி மன்றத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகின்றது. சிவசக்திவேல் ஐயா அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாகவும் நம் நிகழ்வின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கவிஞர்களுக்கான பாவலரேறு மணிவேலனார் விருது. இந்த விருதை பெற தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய மூத்த கவிஞர் வழிகாட்டி பாவலர் பெரு முல்லையரசு ஐயா அவர்களுக்கு வழங்க இருக்கின்றது. அவருக்கான தகுதியுரை வாசிக்க கவிஞர் கோகுல் காளியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். என் தாய் தந்தைக்கும் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம். பாவலரேறு மணிவேலனார் விருது 2024 விருதுக்கான தகுதியுரை. இவர் பாவலர் பெரு முல்லையரசு ஐயா. இவர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் மனசி என்னும் ஊரை சேர்ந்தவர். தற்போது பாப்பிரெட்டிப்பட்டியில் வசித்து வருகிறார். ஆசிரியர் பணியிலிருந்து பணி நிறைவு பெற்ற இவர் தமிழ்நாடு அரசு வழங்கிய நல்லாசிரியர் விருது, தமிழ்ச்செம்மல் விருது, தூய தமிழ் பற்றாளர் விருது
முதலான விருதுகள் பலவற்றை பெற்றுள்ளார். மோசிகீசனார் முத்தமிழ் மன்றம், தகடூர் நாட்டு தமிழ் கவிஞர் பெருமன்றம் ஆகியவற்றை தொடங்கி தமிழ் பணி ஆற்றியுள்ளார். தமிழ் இயக்கம் சேலம் மண்டல பொறுப்பாளராகவும் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் ஆலோசகராகவும் இருந்து வருகிறார். கவியரங்கங்கள் பல கண்ட கவிஞர், கவிதைக்காக விருதுகள் பல பெற்றிருக்கின்றார். முல்லை தேன் சாரல், நந்தமிழ் நெஞ்சம், உனக்காகவே, நாற்றங்கால், முல்லையரசின் நாற்றங்கால், அரிமா நோக்கு, நீரோட்டம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இவரின் கவிதை ஆற்றலை பாராட்டி இவருக்கு பாவலரேறு மணிவேலனார் விருது 2024 வழங்கி மகிழ்கின்றோம். இப்படிக்கு தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம். நன்றி, வணக்கம். பாவலர் பெரு முல்லையரசு அவர்களுக்கு பாவலரேறு மணிவேலனார் விருது வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. ஐயா அவர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் பாரதி அவர்கள் பொன்னாடை அணிவித்து விருது வழங்கி பொற்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நம் அனைவரின் சார்பாக அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஐயா அவர்களை தொடர்ந்து பாவலர் கன்னிமைய ஐயா அவர்களுக்கு பாவலரேறு மணிவேலனார் விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். அவருக்கான தகுதியுரை கவிஞர் சு ரவிச்சந்திரன் அவர்கள் வாசிக்க இருக்கிறார். கோகினூர் வைரங்களுக்கு இந்த கூழாங்கல்லின் குளிர்கால வணக்கம். உங்களை சந்திப்பதற்காக தண்ணிக்கேன் போட்டோ கம்பி கட்டியோ உருட்டின்னு வர முடியாது. யாரா அந்த பையன்லாம், நான் தாண்டா அந்த பையன் அப்படின்னு மருதம் நெல்லி கல்லூரி கெத்தா சொல்கிற இளவரசிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விருதை வாங்குறவர் மிகப்பெரிய மனிதர், நான் ரொம்ப சின்ன மனிதன். இந்த அதிகமான நாடகம் நடத்தினார், அந்த நாடகத்தில் நான் அதிகமான நடித்தேன். அப்படிப்பட்டவர் இந்த விருதுக்கு தகுதியாக என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு அவருக்கு நன்றி. இவர் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் மூக்கனூர்பட்டி என்கின்ற சிற்றூரை சேர்ந்தவர். ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். தமிழ்நாடு அரசு நடத்திய கவிதை போட்டியில் முதற் பரிசு பெற்றவர். தொடர்ந்து கவிதைகள் எழுதி வருகின்றார். குயில் புதுமை திங்களின் ஆசிரியராகவும் பொறுப்பேற்று வெளியிட்டு வருகின்றார். வளரும் உள்ளம், அறிவுலக மேதை, முக்கணிச்சாறு, நூற்றாண்டில் பெரியார், நெருப்பு மலர்கள், களம் கண்ட காதல், மனோரஞ்சிதம் ஆகிய கவிதை நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இவரின் கவிதையின் ஆற்றலை பாராட்டி இவருக்கு பாவலரேறு மணிவேலனார் விருது வழங்க ஆசை கொண்ட தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்திற்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து ஐயாவிற்கு இந்த விருதினை உங்கள் சார்பாக வணங்குகின்றோம். கன்னிமை ஐயா அவர்களுக்கு பாவலரேறு மணிவேலனார் விருது வழங்கி மன்றத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கோ பாரதி அவர்கள் விருது வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பாவலர் மா ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு பாவலரேறு மணிவேலனார் விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கிறது. அவருக்கான தகுதியுரை வாசிக்க கவிஞர் KV குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மகிழ்ச்சியில் துள்ளி உள்ளத்தில் ஆனந்தத்தை அள்ளி நீங்கள் அமர்ந்திருக்கும் இடமோ மருதம் நெல்லி. உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம். பாவலரேறு மணிவேலனார் விருது பெறுபவர் பாவலர் மா ராமமூர்த்தி ஐயா அவர்கள். இவர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் அதிகாரப்பட்டியைச் சேர்ந்தவர். தருமபுரி மாவட்ட பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் கிருஷ்ணகிரி விரிவாக்க அலுவலராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். பாவலர் மணிவேலனாரின் வாழ்க்கை காப்பியம், பாவலர் மணிவேலனார் பிள்ளைத்தமிழ், அபிராஜிதவர்ம பல்லவன், மனமாறா மரபு கவிதைகள், வென்றவன் அதியவனே முதலிய நூல்களை எழுதி வெளியிட்டவர். இவரின் அபிராஜிதவர்ம பல்லவன் என்னும் நூல் தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்றது. இவரது கவிதை ஆற்றலை பாராட்டி இவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. நம்மை நிமிர வைப்பது கழுத்து, இந்த சமூகத்தை நிமிர வைப்பது எழுதுகின்ற எழுத்து. அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. மதனகோபாலன் அவர்களுக்கு பாவலர் பட்டம் வழங்கி சிறப்பு செய்யும் நிகழ்வு. இன்றைய சிறப்பு விருந்தினர் கோ பாரதி அவர்கள் பாவலர் பட்டம் வழங்கி அவருக்கான பொற்களையும் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். நம் அனைவரின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அவரை தொடர்ந்து கவிஞர் பே கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பாவலர் பட்டம் வழங்க இருக்கிறது. அவருக்கான தகுதி உரை கவிஞர் பே விநாயகம் அவர்கள் கவிதை உரை வாசிக்க அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் பாவலர் பட்டம் 2024 பெறுபவர் கவிஞர் பே கோபாலகிருஷ்ணன். அதற்கான தகுதியுரை. இவர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பாப்பாரப்பட்டியைச் சேர்ந்தவர். ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் உறுப்பினராக இருக்கின்றார். இவர் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் தலைவர் பாவலர் கோ மலர்வண்ணன் ஐயா அவர்கள்
இணைய வழியில் நடத்திய பா எழுத பயில்வோம் எனும் மரபு கவிதையில் பயிற்சியின் கலந்து கொண்டு பயிற்சியில் தேர்ச்சி பெற்றதற்காக இவருக்கு பாவலர் பட்டம் 2024 என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பிக்கின்றோம். நன்றி. பாவலர் பே கோபாலகிருஷ்ணன் என்று அழைக்கப்படுவார். பாவலர் பட்டம் பெறுகின்ற கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த பா எழுதும் பயிற்சி எந்தவித கட்டணமும் இல்லாமல் மன்றத்தினுடைய தலைவர் பாவலர் கோ மலர்வண்ணன் ஐயா அவர்கள் இவர்களுக்கு பயிற்சி வழங்கி பாவலர் பட்டம் பெறுகின்ற நிலையை அடைய செய்திருக்கிறார். மன்றத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. அடுத்ததாக கவிதாயினி வே குரல்மொழி அவர்கள், அவருக்கான தகுதி உரை வாசிக்க கவிஞர் வே சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி மாவட்டம் தமிழ் கவிஞர் மன்றம் பாவலர் பட்டம் 2024 விருதுக்கான தகுதி உரை. இவர் தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் ஒட்டப்பட்டி அதியமான் நகரைச் சேர்ந்தவர். பெரியாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழாசிரியர் பணியாற்றி வருபவர். தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறார். இவர் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் நடத்திய இணையவழி நிகழ்வில் தலைவர் பாவலர் கோ மலர்வண்ணன் அவர்கள் ஏற்பாட்டில் நடந்த அந்த கவிதையில் மரபு கவிதையில் சிறப்பாக கலந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அதனை சிறப்பிக்கும் வகையிலும் இவரின் கவிதை ஆர்வத்தை பாராட்டியும் இவருக்கு பாவலர் பட்டம் 2024 வழங்கி தருமபுரி மாவட்டம் பெருமை கொள்கிறது. குறிப்பு, இவர் பாவலர் மலர்வண்ணன் அவர்களின் புதல்வி என்பது கூடுதல் சிறப்பு. அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். பாவலர் பட்டம் பெறுகின்ற கவிதாயினி வே குரல்மொழி அவர்களுக்கு தற்பொழுது பாவலர் பட்டம் வழங்கி சிறப்பு செய்யும் நிகழ்வு. சிறப்பு விருந்தினர் அவர்கள் பாவலர் பட்டம் மற்றும் சிறப்பு செய்து அவருக்கு பொற்களையும் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். நம் அனைவரின் சார்பாக அவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்று நம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த இந்த மன்றத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய முனைவர் க ராசகுமாரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. நம் அனைவரின் சார்பாக மன்றத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சிறப்பு விருந்தினர் அவருக்கு சிறப்பு செய்கிறார்கள். நல்லாசிரியர் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது இந்த ஆண்டு பெற்று நம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவர். தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய முனைவர் க ராசகுமாரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. முத்தமிழ் வேந்தர் என்ற ஒரு விருது மன்றத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு அவருக்கு தெரியாமலேயே இது ஏற்பாடு செய்து மன்ற செயலாளர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முத்தமிழ் வேந்தர் விருது பாவலர் கோ மலர்வண்ணன் அவர்களுக்கு வழங்க இருக்கின்றது. அவருக்கான தகுதி உரையை கவிஞர் இரா சிவசக்திவேல் அவர்கள் வாசிக்கிறார்கள். விருது 2024 விருதுக்கான தகுதி உரை. அவருக்கு தகுதி உரை வாசிப்பது அந்த சூரியனுக்கே வெளிச்சம் போட்டு காட்டுவதைப் போல இருந்தாலும் அவரது மேன்மைகளை குறிப்பிட வேண்டும் என்பதால் இவர் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அடுத்த மோட்டாங்குறிச்சி சிற்றூராட்சி பெத்தனூர் கிராமத்தை சேர்ந்தவர். இவர் அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியராய் பணியை துவங்கி தலைமை ஆசிரியராய் பணி நிறைவு பெற்றவர். இவர் தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது, இலங்கை தடாகம் கலை இலக்கிய வட்டம் வழங்கிய கவியறிவு விருது, தமிழ்மணி விருது, கம்போடியா நாட்டில் நடைபெற்ற உலக தமிழ் கவிஞர் மாநாட்டில் உலக நந்திவர்மன் விருது, உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் வழங்கிய முத்தமிழ் கோ விருது உட்பட 50க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். இவர் மிக சிறந்த நாடக நடிகர், நாடக இயக்குனர், இசையமைப்பாளர் என பன்முகத்திறன் வாய்ந்தவர். பல நூறு பாடல்களை எழுதி இசையமைத்து பாடியவர். மன்னன் கவிதைகள், பெண்ணோவியம், இயற்கை தரும் பாடம், வலைத்தள கவி மலர்கள், மலர்வண்ணனின் கருத்தோவியம், கவியரங்க கவிதைகள், மலர்வண்ணன் சிறுகதைகள், நாடகங்கள், பா எழுத பயில்வோம், மாதாரர் படுகளம், நூல் நுகர் மனம் மற்றும் மாணவர் பட்டிமன்றம் என பல நூல்களை எழுதியவர், மேலும் எழுதி வருபவர். இவர் தருமபுரி மாவட்ட கவிஞர்களுக்கு மரபின் விரல் பிடித்து என்ற தலைப்பில் மரபு கவிதைகளை பயிற்சி கொடுத்து வருபவர். முத்தமிழில் ஆர்வம் கொண்டு ஓயாது உழைப்பவர். இவரது முத்தமிழ் பணியை பாராட்டி இவருக்கு முத்தமிழ் வேந்தர் விருது 2024 எனும் விருது வழங்கி மகிழ்கின்றோம். தலைவர் அவர்களுக்கு தற்பொழுது விருது வழங்குகின்ற நிகழ்வு. முத்தமிழ் வேந்தர் என்ற விருது வழங்கி இந்த மன்றம் அவருக்கு சிறப்பு செய்கின்றது. மன்றத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. இன்னும் இதே போன்று தருமபுரி மாவட்டத்தில் பா எழுத பயிலுவோம், மரபின் விரல் பிடித்து உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை வழங்கி தருமபுரி மாவட்டத்தில் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டுமாய் இந்த நிகழ்வின் சார்பாக ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
ஆனா ஐயாவுக்கு பொற்கிளி இல்ல, எல்லாருக்கும் பொற்கிளி கொடுத்தாரு, அவருக்கு பொற்கிளி. அடுத்ததாக தமிழ் கவிஞர் மன்றம் சிறப்பாக நடைபெறுவதற்கு புரவலர் சேர்க்கை நடைபெற்றது. அந்த புரவலர் சேர்க்கையில் பல்வேறு ஆளுமைகள் இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நிகழ்வு பாவலர் பெரும் முல்லையரசு ஐயா அவர்கள் இந்த மன்றத்தினுடைய புரவலராக இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அவரை தொடர்ந்து தமிழ் மகன் ப இளங்கோ ஐயா அவர்களுக்கு புரவலர் சான்று வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து மன்றத்தினுடைய தலைவர் பாவலர் கோ மலர்வணன் ஐயா அவர்களுக்கு புரவலர் சான்று வழங்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த மன்றத்தினுடைய புரவலராக இணைக்க வேண்டும் என்று தன்னை இணைத்துக் கொண்டு தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் தன்னுடைய பேச்சால் அனைவருடைய உள்ளங்களையும் கவர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் தகடூர் ப அறிவொளி அவர்களுக்கு புரவலர் சான்று வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அத்தோடு நாளை நடைபெறுகின்ற திருக்குறள் வினாடி வினா போட்டி விருதுநகரில் நம் மாவட்டத்திலிருந்து கலந்து கொள்ளக்கூடிய 9 நபர்கள், அவரில் முதலாவதாக அறிவொளி அவர்கள் நாளை விருதுநகரில் வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்கிறார். முதல் பரிசு 3 லட்சம். அநேகமாக தருமபுரி 3 லட்சத்தோடு வருவார்கள். அது நம் லட்சியமாக நாம் இந்த மேடையில் அவருக்கு சொல்லுவோம். நிச்சயம் பரிசோடு வருவார் என்று நாம் அவளோடு எதிர்பார்க்கின்றோம். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. கோவிந்த் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியாரும் இங்கே புரவலராக இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் வேறொரு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிறார். பிறகு அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். அடுத்ததாக கவிஞர் சிவசக்திவேல் அவர்களுக்கு புரவலர் சான்று வழங்கப்படுகிறது. நேரத்தின் அருமை கருதி கொஞ்சம் வேகமாக நான் படிக்கிறேன். கல்லூரி மாணவர்கள் என்னை முகம் பார்த்து கன்னத்தில் கை வைத்து எப்பொழுது முடிப்பார்கள் என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். உங்களுடைய சிரமம் புரிகிறது. நிச்சயமாக உங்களை அதிக நேரம் காக்க வைக்க விரும்ப மாட்டோம். இன்னும் சில மணித்துளிகளில் விருது நிகழ்வு முடிவடைகிறது. அதைத் தொடர்ந்து அரங்கநாயகி கண்ணன் அவர்களுக்கு விருது வழங்க, தொடர்ந்து நான் முகுந்த மாதவன் ஐயா அவர்களுக்கு புரவலர் சான்று வழங்கப்படுகிறது. முகுந்த மாதவன் ஐயா அவர்களுக்கு புரவலருக்கான சான்றிதழ் வழங்கி அவரை சிறப்பு செய்கிறார்கள். அரங்கநாயகி கண்ணன் அம்மா அவர்களுக்கு புரவலருக்கான சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்யும் நிகழ்வு நடைபெறுகிறது. அவருக்கு மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக வத்தலாபுரம் முருகேசன் அவர்களுக்கு புரவலராக இணைந்ததற்காக புரவலர் சான்று வழங்கி சிறப்பு செய்யும் நிகழ்வு. அவருக்கு மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக கவிஞர் மோக்கி வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு புரவலர் சான்று வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அவரை தொடர்ந்து கவிஞர் குரு உதயசூரியன் ஐயா அவர்களுக்கு புரவலர் சான்று வழங்கி சிறப்பு செய்யும் நிகழ்வு. மோக்கி வெங்கடேசன் ஐயா அவர்கள் சார்பாக அவருடைய சகோதரி அவர்கள் புரவலருக்கான சான்றிதழை பெறுகிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர் குரு உதயசூரியன் ஐயா அவர்களுக்கு புரவலருக்கான சான்று வழங்கி சிறப்பு செய்யும் நிகழ்வு. அடுத்ததாக கவிஞர் தா புனிதவள்ளி அவர்களுக்கு புரவலருக்கான சான்று வழங்கும் நிகழ்வு. அடுத்ததாக கவிஞர் இரா சம்பத் அவர்களுக்கு புரவலர் சான்று வழங்கி சிறப்பு செய்யும் நிகழ்வு. அடுத்ததாக கவிஞர் இரா மதனகோபாலன் அவர்களுக்கு புரவலருக்கான சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்யப்படும் நிகழ்வு. அடுத்ததாக தருமபுரி மாவட்டத்தில் பல எழுத்தாளர்களுக்கு எழுத்தார்வத்தை உண்டாக்கும் விதமாக அவர்களுடைய படைப்புகள் எல்லாம் புத்தகங்களாக வெளியிட்டு வருகின்ற கவித்தேடல் பதிப்பகத்தை நிறுவி ஏறக்குறைய 200 புத்தகங்கள் தற்போது வரை குறுகிய காலத்தில் ஒரு 200 புத்தகங்களை பதிப்பித்திருக்கின்ற கவித்தேடல் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் கோகுல் காளியப்பன் அவர்களுக்கு புரவலர் சான்று அவர் குடும்பத்தோடு பெற்றுக் கொள்கிறார். அவருக்கு மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த ஆண்டு விழா மலர், ஆற்றங்கரை கவியரங்கம் உள்ளிட்ட பல்வேறு நூல்கள் இரவு பகலாக அதனுடைய வடிவமைப்பு, பக்க அளவு என்று அனைத்தையும் இரவு பகல் பாராமல் வடிவமைத்து இந்த நிகழ்வு சிறப்புறுவதற்கு காரணமாக இருந்த கோகுல் காளியப்பன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. அடுத்ததாக புரவலர் சான்றிதழ் பெற துரை விஜயன் ஐயா அவர்களுக்கு புரவலர் சான்று வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 18 பேர் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய புரவலர்களாக தங்களை இணைத்துக் கொண்டு இந்த மன்றத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இந்த மன்றம் மேலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக பொருளுதவி அளித்து இந்த மன்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக பொறுப்பாளர்களுக்கான சிறப்பு செய்யும் நிகழ்வு கவிஞர் சு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மன்றத்தினுடைய இணை செயலாளர்
கவிஞர் சு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக மன்றத்தினுடைய உதவி தலைவர் சிவம் முனுசாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக கவிஞர் பே விநாயகம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கவிஞர் சு தமிழரசன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும் நிகழ்வு. எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க, வாங்க தமிழ். தமிழர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புத்தக திருவிழாவில் நாடகம் நடத்தக்கூடிய நாடக குழுவினுடைய தலைவர், கலைப்பிரிவினுடைய கதாநாயகன், பல்வேறு உருட்டுகளை உருட்டி நம்மை எல்லாம் மிரள வைக்கின்ற ஒரு உருட்டு மன்னர் என்று சொல்லலாம். உருட்டோ உருட்டு என்று ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கிறார். அதையெல்லாம் படித்தால் நாம் உண்மையோ என்று நினைத்து விடுவோம். ஆனால் கடைசியில் தான் தெரியும் அது உருட்டு என்று. அப்படியான ஒரு அற்புதமான கலை ஆர்வமிக்க ஆற்றல் மிக்கவர் கவிஞர் சு தமிழரசன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக உறுப்பினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு கவிஞர் கா முனியப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கொஞ்சம் விரைவாக வரணும். அவரை தொடர்ந்து கவிஞர் மா சித்ரா அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு